நீண்ட கால இடைவெளிக்கு பின்பு மல்வானை நபவியா இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த சன்மார்க்க சொற்பொழிவுக்கு குறுகிய கால அறிவித்தலை இட்டு இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் எமது நபவியா இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தினர் சார்பாக வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்துடன் இந்நிகழ்விலே பிரதான சொற்பொழிவாற்ற எமது அன்பான பண்பான பணிவான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் தென்னிந்தியாவின் காயல்பட்டணம் முஅஸ்கருர் ரஹ்மான் மஹரில் அரபிக் கல்லூரியின் பணிப்பாளர் அல் ஹாஃபில் அப்துல் காதர் மஹதரி அவர்களையும் எமது நபவியா இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல் காதிரியத்துன் நபவியாவின் முகத்தம் அவர்களே, மரியாதைக்குரிய மத்தியஸ்தர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமான தரீக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்தில் வாழ்ந்த பொழுது மனிதர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால், சஹாபியர்களாகிய தோழர்களுக்கு ஏதாவது ஷக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று கேட்பார்கள், நாயகமே, இதற்கு என்ன வழி? இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, இதுக்கு என்ன தீர்வு என்று கேட்பார்கள். அதற்கான வழிவகையையும் தீர்வையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். அவர்கள் சொல்வதுதான் ஷரியத், அவர்கள் செய்வதுதான் ஷரியத். அவர்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அதை அவர்கள் தடுக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அதுதான் ஷரியத். இதுதான் அடிப்படை, ஷரியத்தினுடைய அடிப்படை. எனவே அவர்கள் இருந்த காலத்தில் சஹாபிகள் அவர்களிடத்திலே போய் கேட்டார்கள், அதற்கான பதிலையும் அவர்கள் சொன்னார்கள். காலம் கடந்ததற்கு பிறகு இனி புதிய சந்தேகங்கள் உருவாக ஆரம்பித்தன. உதாரணமாக, காலம் விரிவடைய விரிவடைய புதிய புதிய செயல்பாடுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. புது வகையான உணவுகள் வருகிறது, புது வகையான பிரச்சனைகள் வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் வியாபாரத்தை நாம் பார்த்தால் பல வகையான வியாபாரங்கள், மண்டைக்கே அடைபடாத பல வியாபார விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படி வரும் பொழுது பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன. இந்த கேள்விகள் எழும் பொழுது இதற்கான தீர்வுகள் என்ன என்று பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்களா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக ஏதாவது பேசி இருக்கிறார்களா? அவர்களிடத்தில் ஏதாவது கேட்கப்பட்டு அதற்கான விடைகளை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்களா? அல்லது குர்ஆனில் இது சம்பந்தமான செய்திகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்த பொழுது அதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால்
என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இல்லை. புதிய ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக, அந்த காலகட்டத்தில் ஒரு கண்ணை எடுத்து இன்னொருக்கு கொடுப்பது கண் தானம், இரத்தத்தை இன்னொருவருக்கு உடம்பிலே ஏற்றுவது, இரத்தம் குத்தி எடுப்பது என்பது இருக்கிறது. இரத்தத்தை அடுத்தவருக்கு கொடுக்கலாமா என்பது அந்த காலத்தில் வழமை இல்லை. இரத்தம் குத்தி எடுக்கிறது இருக்கு, தலையிலிருந்து இரத்தம் குத்தி எடுப்பாங்க, அதான் அதிகமாக இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்திருக்கிறார்கள். தலையிலே இந்த புட்டிலே இரத்தம் குத்தி எடுப்பதின் மூலமாக ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் பெறுகிறது என்று இன்று சொல்கிறார்கள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆக இரத்தம் குத்தி எடுப்பது என்பது ஷரியத்திலே இருக்கிறது. அதே இரத்தத்தை அடுத்தவருக்கு உடலிலே ஏற்றலாமா என்பது இல்லை. அதற்கு மார்க்கம் என்ன தீர்வு சொல்லுகிறது? குர்ஆனிலே அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஹதீஸிலே என்ன செய்திகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கான தீர்வு என்ன? ஒரு மனிதனுக்கு கண் பாதிக்கப்பட்டு விட்டது, பாதிக்கப்பட்டு போய்விட்ட அந்த மனிதனுக்கு இன்னொரு கண்ணை பொருத்தலாமா? வேறு ஒரு மனிதனுடைய கண்ணை எடுத்து பொருத்தலாமா? ஒரு மனிதனுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு வேறொரு மனிதனுடைய கிட்னி எடுத்து பொருத்தலாமா என்று பல கேள்விகள். அந்த காலத்தில் நடைபெறாத பல விஷயங்கள் பிந்திய காலத்தில் நடைபெற்றது. இது போன்ற வியாபாரங்களிலும் அது போன்ற பல நிலைகள் ஏற்பட்டது. வகை வகையான வியாபாரங்கள். இன்றைக்கு என்ன வகையான பெயர்கள் எல்லாம் வியாபாரத்தில் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி வியாபாரங்கள் வரும் பொழுது இந்த வியாபாரம் ஷரியத்தில் ஆகமாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, இதற்கான தீர்வுகள் என்ன என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தால் அதற்கு பெருமக்களாகிய நாதாக்கள், சஹாபிகள், அதற்கு அடுத்து தாபியின்கள், அவர்களுடைய காலத்திலும் அவர்களுக்கு அடுத்து இருந்த காலத்திலும் வாழ்ந்த இமாம்கள் அதற்கான தீர்வுகளை சொன்னார்கள். ஒரு ஹதீஸை மட்டும் வைத்துக் கொண்டு இப்படி நாம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு முடிவுக்கு வர இயலாது. உதாரணமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் புகாரியை ஓதுகிறோம். புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்யும் பொழுது உறுப்புகளை ஒரு முறைதான் கழுகினார்கள். புகாரியிலேயே இருக்கிறது. முகத்தை ஒருமுறை கழுகி இருக்கிறார்கள், கைகளை ஒருமுறை கழுகி இருக்கிறார்கள், கால்களை ஒருமுறை கழுகி இருக்கிறார்கள். நாம் செய்வது எத்தனை முறை? 3 முறை செய்கிறோம். சில பேர் 3 முறையும் தாண்டி செய்வாங்க. அது அவங்களுக்கு மனசுல நிம்மதி இல்லை. 3 கழுவுனமா 2 கழுவுனமா திருப்பி கழுவுறது, அதுக்கப்புறம் இன்னும் சந்தேகம் வந்து திருப்பி கழுவிட்டே இருப்பாங்க. அது 30 வரைக்கும் போகும் சில பேருக்கு. அது ஒசுவாசுடைய தன்மை. அது ஒசுவாசு என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனாலும் ஹதீஸில் இருக்கிறது ஒரு முறை என்று இருக்கிறது. நாம் எல்லாம் புகாரியை மிகவும் உயர்ந்த ஒரு கிரந்தமாக தலைக்கு மேலால் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதயத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். புகாரி என்றால் சரண்டர் என்று நாம் சொல்லக்கூடியவர்கள் தான். ஆனால் புகாரி இப்படி சொல்லுகிறது, சஹீஹுல் புகாரியிலே ஒரு முறைதான் உறுப்புகளை கழுகினார்கள் ஒது செய்யும் பொழுது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இருக்கிறதை நீங்கள் 3 முறை செய்கிறீர்களே என்ற ஒரு கேள்வி எழுந்தால் என்ன செய்வது? அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் உறுப்புகளை 2 முறை கழுகியதாகவும் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் முகத்தை 3 முறையும், கைகளை 2 முறையும், கால்களை 1 முறையும் கழுகியதாகவும் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் உறுப்புகளை அனைத்தையும் 3 முறை கழுகியதாகவும் இருக்கிறது. இப்படி பல ஹதீதுகள் இருக்கிறது. இப்போது இதை எதில் எடுத்துக்கொள்வது? 1 முறை எடுத்துக்கொள்வதா, 2 முறையை எடுத்துக்கொள்வதா, முகம் 3, கை 2, கால் 1 ஒரு முறை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது எல்லாவற்றையும் 3 முறை செய்வதா என்று எடுப்பதற்கு இமாம்கள் ஆய்வு செய்கிறார்கள். எது எப்போது செய்யப்பட்டது? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 முறை முகத்தை கழுகினார்கள்? 2 முறை கழுகியது எப்போது? 3 முறை கழுகியது எப்போது? முகத்தை 3 முறையும், கைகளை 2 முறையும், கால்களை 1 முறையும் கழுகியது எப்போது என்றெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து ஒரு அற்புதமான முடிவுகளை நமக்கு தருகிறார்கள். எப்படி தருகிறார்கள்? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பெரிய மேட்டர் கிடையாது. அரபகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் ஒரு மேட்டர் தான்.
இன்றைக்கு வேண்டுமானால் பிரச்சனைகள் சற்று குறைவாக இருக்கலாம், ஆனால் அன்றைய காலத்தில் தண்ணீர் என்றாலே பிரச்சனை தான். தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழலாக இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சமைப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டது. இருந்த ஒரு கிணறும் கூட பீர் ரூமா என்று சொல்லக்கூடிய கிணறு ஒரு யூதனுடைய கையிலே இருந்தது. அங்கே போய் முஸ்லிம்கள் தண்ணீர் எடுக்க போனால் அவன் சில சமயங்கள் பிரச்சனையும் செய்வான். அது அவனுக்கு உரியது, அவன் இஷ்டத்தில் சொல்றான். தண்ணீர் தர முடியாது என்றால் முடியாது, சில சமயம் தண்ணீர் தருவான். இப்படிப்பட்ட நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் இந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் தருகிறேன் என்றார்கள். ஒரு கிணறுக்கு சொர்க்கம் தர்றாங்கறாங்க. இதுல நம்ம என்ன யோசிக்கணும்? நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? தண்ணீரினுடைய பிரச்சனை எவ்வளவு தூரம் அதிகமாக இருந்திருந்தால் சொர்க்கத்தையே தருவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். ஒரு கிணற்றுக்காக சொர்க்கத்தை தருகிறேன் என்று குறிப்பிடுவதாக இருந்தால் தண்ணீர் பிரச்சனையினுடைய ஆழத்தை நாம் விளங்கிக்கிடணும். இதுதான் ஹதீஸ விளங்குற முறை. அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கோடை அதிகமாகும் பொழுது கிணற்றிலும் தண்ணீருடைய அளவு குறைந்து போய்விடும் இல்லையா? கோடை காலம் அதிகமான கிணற்றினுடைய தண்ணீர் குறையும். சில சமயங்களில் கிணற்ற தண்ணி வத்தி போயிடும். நமது பகுதியிலும் கூட அது நடக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை, சமைப்பதற்கு தண்ணீர் இல்லை, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலையிலே ஒரு மனிதன் உது செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் தண்ணீர் மிக குறைவாகவே இருக்கிறது என்றால் ஒரு முறை மட்டும் முகத்தையும் கைகளையும் காலையும் கழுவினால் போதுமானது. அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணீர் கொஞ்சம் பரவாயில்ல என்று இருக்குமேயானால் 2 முறை செய்திருக்கிறார்கள். தண்ணீர் தாராளமாக இருக்கிறது என்றால் 3 முறை செய்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். எவ்வளவு அழகான ஆய்வு, எவ்வளவு பெரிய ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தை எல்லாம் அவர்கள் அவதானித்தார்கள். இமாம்கள் அவதானித்து எந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரு முறை முகத்தை கழுகி இருக்கிறார்கள், எந்த காலகட்டத்தில் 2 முறை கழுகி இருக்கிறார்கள், எப்போது 3 முறை கழுகி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்து ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் இப்படி ஒரு முறை கழுகுவது ஃபர்து, 3 முறை கழுகுவது, 2வது 3வது முறை கழுகுவது சுன்னத்து என்று சொல்லிவிட்டு தண்ணீர் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் 3 முறைக்கு மேல் கழுகவில்லை. தண்ணீர் எவ்வளவு 3 முறைக்கு மேல கழுகுனதாக எந்த ரிவாயத்திலும் இல்லை. எனவே அதிகபட்சமாக முகத்தை கழுகுவதாக இருந்தால் அது 3 முறை மட்டுமே, 3 முறைக்கு மேல் அதிகம் செய்யக்கூடாது என்று இமாம்கள் நமக்கு தெளிவுபட சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆய்வு! இப்ப இந்த இமாம்களை பின்பற்ற இல்லை, ஹதீதை தான் பின்பற்றுவதாக இருந்தால் எந்த ஹதீதை பின்பற்றுவது? சஹீஹான ஹதீஸ், எல்லாமே சஹீஹான ஹதீஸ். 1 முறை 2 முறை 3 முறை, முகத்தை 3 முறை, கைகளை 2 முறை, கால்களை 1 முறை என்பது எல்லாமே சஹீஹான ஹதீஸாக இருந்தால் இதில் எதை பின்பற்றுவது? எவ்வளவு குழப்பங்கள் வந்துவிடும். எனவேதான் இமாம்கள் அல்லாஹ்வினுடைய தௌஃபீக்கை பெற்றவர்கள், பாக்கியத்தையும் அருளையும் பெற்ற அந்த மகான்கள் மிக தெளிவாக சட்டங்களை யாத்து நமக்கு கையில கொண்டு தந்துட்டாங்க. இதெல்லாம் முடியாது, தூக்கி தூரம் போடு, நான் இஷ்டப்படி நடப்பேன்னு சொன்னா ஒரு மனிதனும் ஒரு வழியில் நடக்க முடியாது சகோதரர்களே. எனவே இப்போது அடுத்து ஏன் இந்த மதுஹப் வந்தது என்பது நமக்கு தெரிகிறது இல்லையா? இப்படி ஒரு ஆய்வு தேவைப்பட்டது. இந்த ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா என்றால் இல்லை. சும்மா என்னால முடியும், நான் பார்த்து ஆய்வு செய்யறேன், அதெல்லாம் போய் இமாம்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்யலாம். ஹதீதையும் குர்ஆனையும் நான் தான் ஆய்வு செய்து அதற்கான ஒரு முடிவை தருகிறேன் என்றால் அது பொய் வேலை, அது முடியாத ஒரு விஷயம். மிகுந்த தூரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வாழக்கூடிய நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல என்ன நடந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு தூரம் இருக்கிறோம். எனவே நெருக்கமாக இருந்தவர்கள் இமாம்கள். 4 மதுஹபுக்குரிய இமாம்களும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முந்தியவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர் ஹம்பலி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க மாணவர் தான் புகாரி இமாம், அவங்க மாணவர் தான் புகாரி இமாம். எனவே 4 இமாம்களுமே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ தாவூத், இமாம் இப்னு மாஜா என்று எல்லா இமாம்களையும் விட, அந்த முஹத்திதீன்களை எல்லாம் விட முந்தியவர்கள் தான் 4 மதுஹபுக்குரிய இமாம்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சஹாபிகளிடத்திலேயே பாடம் படிச்சிருக்கிறாங்க. இந்த 2 இமாம்களும் சஹாபிகளிடத்தில் பாடம் படித்தவர்கள். சஹாபிகளிடத்தில் பாடம் படித்த அந்த பெருமக்களிடம் மீதி இருக்கக்கூடிய ஷாஃபி இமாமும் ஹம்பலி இமாமும் பாடம் படித்தவர்கள். சஹாபிகளை கண்டு பாடம் படித்தவர்கள் தான் முதல் 2 இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ஹனஃபி இமாமும் மாலிக் இமாமும். பிந்திய 2 இமாம்களும் இமாம் ஷாஃபியும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலி இமாமும், இந்த 2 இமாமும் அவர்களிடத்திலே பாடம் படித்தவர்கள். யார் சஹாபிகளிடத்திலே பாடம் படித்தார்களோ சஹாபிகளினுடைய மாணவர்களிடத்தில் பாடம் படித்தவர்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு மிக நெருங்கியவர்கள். அப்படி காலத்தோடு மிக நெருங்கிய அந்த பெருமக்களினுடைய போதனைகளை ஒரு மனிதன் ஏற்று நடக்கும் பொழுது மகத்தான பாக்கியத்திற்கு உரியவர்களாக ஆக முடியும். அவங்க தான் சரியா நடைபெற முடியும், செயல்பட முடியும். இல்லை என்றால் அல்லாஹ் ஒண்ணு, ரசூல் ஒண்ணு, மார்க்கம் ஒண்ணு, வேதம் ஒன்று, மதுஹபு மட்டும் 4 என்ற மதுஹபு மட்டும் 4 ஏன் என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை பார்த்து திருப்பி நாம் கேட்கிறோம். அவர்களை பார்த்து நாம் திருப்பி கேட்பது என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒன்று, ரசூல் ஒன்று, மார்க்கம் ஒன்று, வேதம் ஒன்று, மதுஹபு மட்டும் 48 ஏன் என்று நான் கேட்கிறோம். இப்போ 48 இருக்கிறாங்க. இப்போ ஒரு மதுஹபில் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்று 48 மதுஹபுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 48 மதுஹப் இருக்கு. அப்ப அவங்கள இந்த தௌஹீத் மதுஹபுகள்ல 48 கிளைகள் இருக்கு. என்னென்ன வகையான கிளைகள்லாம் சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தௌஹீது, இந்த ஏரியாவுடைய தௌஹீது இப்படி, அந்த ஏரியாவுடைய தௌஹீது இப்படி என்கிற ஒரு நிலை யார் எந்த மதுஹபில் இருக்கிறான்னு தெரிய முடியல. அந்த எந்த மதுஹப் பாணி, எந்த டிஸ்ட்ரிக்ட் மதுஹப்னு கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மதுஹப் உருவாகக்கூடிய நிலை உருவாகிட்டு விட்டது. அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. இப்படித்தான் வரும். நாம் கேட்கிறோம், இந்த 4 மதுஹபுகளும் 1000 வருஷம் தாண்டியும் இந்த 4 மதுஹபுகள் தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த 4 மதுஹபுகள் தான் சுன்னத் வல் ஜமாஅத்தின் அடிப்படையில் கியாமம் வரை இருக்கும். அவர்களால் இருக்க முடியும் என்று சொல்ல முடியுமா? நாங்க 48ஓட நின்றுக்கிடுவோம், நாங்க குட்டி போட மாட்டோம் என்று சொல்வார்களா? முடியாது சகோதரர்களே. அவ்வளவு தெளிவாக நம்முடைய இமாம்கள் தௌஃபீக் பெற்றவர்கள், அத்தனையும் குத்துபுமார்கள், இறைவனுடைய நேசர்கள், இறைவனுடைய அன்பர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய தங்களுடைய காலத்தை எல்லாம் அர்ப்பணம் செய்தவர்கள், தியாகம் செய்த பெருமக்கள். அவர்களுடைய தியாகங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இமாம்கள் செய்த தியாகம் என்ற தலைப்பில் இன்னொரு நாள் பேசுவோம். அவ்வளவு செய்திகள், அவ்வளவு அற்புதங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் தியாகம் செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்படுவோம். அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறான். சங்கையானவர்களே, இப்போது அதை பற்றி அல்ல, நாம் மதுஹபினுடைய அவசியம், இந்த மதுஹபை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் அடுத்தவர்கள் சொல்லுகிறார்களே அது எவ்வளவு தவறு என்பதை சொல்லி காட்டப் போகிறோம். அதான் இன்றைய உரை. சரி, இப்ப அடுத்த கேள்வி அவங்க வைக்கிறாங்க. சரி அப்பா, நீங்க 4 மதுஹபா ஆகிறீங்க, 40 மதுஹபா ஆகிறீங்க, ஷாஃபியில கூடுது, ஹனஃபியில கூடாது. ஷாஃபியில் கூடும் என்று சொல்லப்பட்ட ஒன்று ஹனஃபியிலே கூடாது. ஷாஃபியிலே ஒதுவோடு பெண்களை தொட்டால் ஒது முறிந்துவிடும், ஹனஃபியிலே முறியாது. ஷாஃபியிலே சூரத்துல் ஃபாத்திஹாவில் பிஸ்மி சொல்லாவிட்டால் தொழுகையே கூடாது, ஹனஃபியில் கூடும். ஏன் இன்னும் சொல்வதாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதப்பட வேண்டும், ஹனஃபியில் அப்படி இல்லை. ஓதப்படணும் தான், வாஜிப். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பதிலாக வேறு எதையாவது சூறாவை ஓதினால், ஃபாத்திஹா ஓதாம வேறு ஏதாவது சூறாவை ஓதினால் தொழுகை கூடும், ஆனால் சஜ்தா சஹு செய்யணும்.
ஃபாத்திஹாவே இல்லாம தொழுகை நடக்கிறதே அது கூடுகிறது என்று இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார்கள். நீங்கள் கூடாது என்கிறீர்களே, இங்கே கூடும் அங்கே கூடாது, இங்கே உது முறியும் அங்கே உது முறியாது, என்ன இது என்று கேட்கிறாங்க. இப்ப எப்படி இருக்கணும்? அங்கும் கூடும் இங்கும் கூடும், அங்கும் ஃபாத்திஹா இங்கும் ஃபாத்திஹா என்றெல்லாம் இருந்தால் இது 4 மதுஹபா, ஒரு மதுஹபா? மதுஹபு ஒன்றே தானே இருக்கணும். அப்படின்னா 4 மதுஹப் என்று எப்ப வருகிறது? கருத்து வேறுபாடுகள் எங்கெங்க இருக்கிறதோ அப்பதான் 4 மதுஹப்னு வரும். கருத்து வேறுபாடே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு பேர் எப்படி மதுஹப்னு வரும்? அடிப்படை விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சொல்லும் செய்தி கொஞ்சம் தரம் கூடியது, கவனமாக நீங்கள் கேட்டால் மட்டுமே இது விளங்கும். இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமானது. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதிலே கூடும் இதிலே கூடாது, அங்கே உதுமுறியும் இங்கே உதுமுறியாது என்று அவர்கள் கேட்பார்களே. ஆனால் சரி, எப்படி இருக்க வேண்டும்? எல்லா இடத்திலும் உதுமுறியாம இருக்கணும். அப்ப ஒரு மதுஹப் தானே, 4 மதுஹப் எப்படி வரணும்? அங்கே அவர்கள் குளறுபடி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். 4 மதுஹபுகள் என்று வந்தாலே அங்கே கருத்து வேறுபாடு இருப்பதால் தான் 4 மதுஹப். கருத்து வேறுபாடு தான் இருக்கிறதே தவிர கருத்து முரண்பாடு இல்லை. வேறுபாட்டுக்கும் முரண்பாடுக்கு இடையில வித்தியாசத்தை விளங்கிக்கிட நீங்க. இப்போ உதாரணமாக நாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் என்று நாம் சொல்லுகிறோம். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்லுகிறோம். ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் கருத்து வேறுபாடு இருக்கலாம் என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். கருத்து வேறுபாடு இருக்கவும் செய்கிறது. இப்படி கருத்து வேறுபாடு இருக்கலாமா? இருக்கலாம் என்றுதான் 4 மதுஹபும் ஒத்துக்கொள்கிறது. 4 மதுஹபும் என்ன செய்கிறது? கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது இருக்கலாம் அல்லது இதுவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை என்று மதுஹப் சொல்லுகிறது. இப்ப கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று மதுஹபுகள் ஒத்துக்கொள்கிறது, இருக்கலாம் என்றும் சொல்லுகிறது. இருக்கிறது பத்தி தப்பு இல்லை என்று மதுஹபுகள் பேசுகிறது. அதே சமயம் கருத்து வேறுபாடும் இருக்கிறது. சரி, இது அப்படியே வழங்கிக்கங்க. இப்ப தௌஹீத்வாதிகள் என்ன சொல்றாங்க? கருத்து வேறுபாடே இருக்கக்கூடாது சொல்றாங்க இல்லையா? ஒன்று போல இருக்கணும். ஒன்று போல் அவர்கள் இருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் ஒன்று போல இல்லை. பெருநாள் காலத்தில் எப்படி தக்பீர் சொல்ல வேண்டும் என்று அவங்கள்ட்ட போய் கேளுங்க. பெருநாள் காலத்தில் நம்ம தக்பீர் சொல்லுகிறோமே, அவர்களிடத்தில் நம்ம வேற விதமா சொன்னாலும் பரவாயில்லை, நம்ம தான் கருத்து வேறுபாடு இருக்கலாம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் கருத்து வேறுபாடே கூடாது என்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்க தக்பீர் எப்படி சொல்ல வேண்டும் என்று கேளுங்க. என்ன தமாஷ் தெரியுமா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இது ஒரு மதுஹப். இன்னொரு மதுஹப் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா. இந்த இதோட நிறுத்துறவங்க இந்த கபீரா சொல்றது இல்ல. இந்த கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா இன்னொரு மதுஹப் சொல்லுகிறது. அவங்கள ஒரு மதுஹப். இது பரவாயில்லை. இன்னொரு மதுஹப்ல பாருங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தான் கடைசி வரைக்கும், வேற எதுவும் கிடையாது. இதை விட ஒரு வித்தியாசம் சொல்லவா? ஆனா நான் சொன்ன உங்களுக்கு விளங்காது. ஏன் விளங்கான்னு பாருங்க. விளங்கிச்சா? வாய்க்குள்ளதான் சொல்லணும், யாருக்கும் விளங்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படி ஒரு மதுஹப். என்ன கூத்து நடக்கிறது? நாம் சொல்லுகிறோம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் என்று சொல்லுகிறோம், இருக்கிறது என்கிறோம். நீ கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த தக்பீர்லயே 4 மதுஹபை கொண்டு வந்திருக்கிறாயப்பா. வாய்க்குள்ள சொல்லுவான், ஒரு சத்தமும் விளங்காது. தக்பீரை சத்தம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு தலீல் செய்யதான். தலீல்கள் சுபஹானல்லாஹ் எங்கிருந்தாவது வரும், எங்கிருந்தாவது வரட்டும். நாம் என்ன கேட்கிறோம்? ஒரே அமைப்பில் இருக்க வேண்டும், ஒன்று போல் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் உங்களிடத்தில் ஒன்று போல் இருக்கிறதா? நீங்க ஒன்று போல செஞ்சு காட்டுங்க. இது முரண்பாடு. ஆக வேறுபாடு இருக்கலாம், நம்மிடத்தில் இருக்கிறது வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருக்கலாம், இருக்கிறது. கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, இருக்கிறது. ரெண்டு ஒண்ணா? எனவே நம்மிடம் இருப்பது வேறுபாடு, அவர்களிடத்தில் இருப்பது முரண்பாடு. வேறுபாடு என்பது ஒரு தப்பான விஷயம் அல்ல. வேறுபாடுங்கிறது ஒரு மிஸ்டேக்கா? எனக்கு கோழி இறைச்சி பிடிக்காது, சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு. அதுக்கான விருந்தில் நீ கோழி இறைச்சி வைக்காம இருந்துடாதீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோழி இறைச்சி எனக்கு பிடிக்காது என்று வைத்துக் கொள்வோம்.
என்னுடைய மனைவிக்கு பிடிக்கிறது. இது வேறுபாடு தானே? இதுல என்ன இருக்கு? ஒரு மனிதனுக்கு ஆட்டு இறைச்சி பிடிக்கவில்லை, அவனுடைய மனைவிக்கு பிடிக்கிறது. ஒருவனுக்கு மாட்டு இறைச்சி பிடிக்கவில்லை, அவனுடைய மகளுக்கு பிடிக்கிறது. இது வேறுபாடு. இதில் என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறேன். இது சாதாரணமான ஒரு விஷயம். இந்த உணவுகளிலே இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கிறது. வேறுபாடுகளே ஒருத்தன் வந்து சொல்றான், எங்க குடும்பத்துல வேறுபாடே கிடையாது, எதுலையும் உண்பது, உடுப்பது, படுப்பது, குடிப்பது எதுலையும் வேறுபாடு கிடையாது. அப்படி சொல்ல முடியுமா? எல்லாம் இவருக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் அவன் பொண்டாடிக்கு பிடிக்கும், அவன் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் சொல்ல முடியுமா? வேறுபாடு இருப்பது என்பது ஒரு தப்பான விஷயம் அல்ல என்பதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், மனசுல பதிக்கணும். இந்த செய்திகளை உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வேறுபாடு என்பது தப்பே கிடையாது, இருக்கலாம். எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதற்கு சில சான்றுகளை நான் சொல்றேன். அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நாம் கேட்பதெல்லாம் சரியப்பா, வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ ஏன் இத்தனை வேறுபாடு வச்சிருக்கிறேன்? ஜும்மாவுக்கு முன்னால சுன்னத்து இருக்கா இல்லையா? ஒண்ணு போல பதில் சொல்லணும். அவனை கேளுங்க, 48 மதுஹபும் சேர்ந்து ஒண்ணு போல சொல்லுங்க. இருக்குன்னு சொல்ல, அது இல்லைன்னு சொல்லு. ஜும்மா தொழுகைக்கு முன்பாக சுன்னத்து தொழுகை உண்டா இல்லையா? 48 மதுஹபுகள் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் 48 மதுஹப். நாளைக்கு நம்ம சொல்ல முடியாது. வளர்கிறார்கள், அதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி. 48 மாத்தி போட்டு 84ஆம் வளர்ந்து நாங்கள் பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய வளர்ச்சியாக வளர்ந்திருக்கிறோம். இது வளர்ச்சியா? இதற்கு பேர் வளர்ச்சின்னு சொல்வதா? தடித்து கொண்டு போவது என்று வேண்டுமானால் சொல்லலாம். அதை வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. தளர்ச்சி என்று வேண்டுமானால் சொல்லலாம். சங்கையான பெருமக்களே, ஆக இவர்களால் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒன்றுபட்டு இருக்க முடியவில்லை. எல்லா விஷயங்களிலும் குழப்பமாக ஆகிவிட்டார்கள். இப்போது அவங்களிலேயே ஒரு சிலர் ஃபாத்தியாக்கு பிஸ்மி ஓதுறாங்க, சில பேருக்கு பிஸ்மி ஓதுறது இல்லை. அவர்களிலேயே சில பேர் பிஸ்மி ஓதுவது உண்டு, சில பேர் பிஸ்மி ஓதுவதில்லை. அதிலேயும் அவர்களிடத்தில் மதுஹபுகள் இருக்கிறது. ஆக கருத்து வேறுபாடு என்பது ஒரு குற்றமான விஷயம் அல்ல, தப்பான விஷயம் அல்ல. இதற்கு உதாரணங்களை எங்கிருந்து கொண்டு வரன்னு பாருங்க. முதலாவதாக நபிமார்களிடத்திலேயே கருத்து வேறுபாடு இருந்தது. அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். இந்த ஊருக்கு போகணும், எப்படி போகலாம்? இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். போகலாம் இல்ல? இந்த ஊருக்கு நீங்க இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். நைட் ஆயிட்டா இப்படி போறது நல்லது, இது கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை. பகல்ல இது போனா தான் உங்களுக்கு வசதியாக, ரோடு நல்லா இருக்குது. இந்த ரோட்டுலயும் போகலாம், இந்த ரோட்லயும் போகலாம். 2 தரீக், 2 பாதை, 2 மதுஹப், செல்லும் இடம். ஒரு ஊருக்கு போய் சேருவது. இந்த 4 மதுஹபுகளும் அல்லாஹ் என்ற எல்லையை போய் சேருகிறது. அவனைத்தான் போய் சேரும். இந்த 4 மதுஹபுகளும் அல்லாஹ்வைத்தான் போய் சேரும். ஆனால் 48 மதுஹபுகளும் அல்லாஹ்வில் எங்கேயோ போகுது. இது அல்லாஹ்வை போய் சேராது, அல்லாஹ்வை போய் சேருவதில்லை. அதுவும் சேரும் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் ஜஹன்னம், நரகம் என்பதில் சந்தேகமில்லை. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பேச்சுக்களை சமீப காலமாக நீங்கள் பாருங்கள், மிக கொடூரமாக இருக்கிறது. புகாரியிலேயே 300 சொச்ச சஹீஹான ஹதீதுகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் அறிவிச்சிட்டாங்க. புகாரியில லைவான ஹதீது இருக்கு, அதை ஏற்ற மாட்டோம் அப்படிலாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. புகாரியில் உள்ள 300 சொச்ச சஹீஹான ஹதீத், அது சஹீஹ் தான், எங்களால் அது லைஃப்லாம் சொல்ல முடியாது, பக்காவான ஹதீஸ் தான், ஆனால் நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம். இது எங்க போறது? இது எங்க போய் சேரும்? இந்த நிலை இது எங்க போய் குர்ஆன்ல கை வைக்க போறார்களோ தெரியவில்லை சகோதரர்களே. இனி நபிமார்களினுடைய விஷயத்தை நீங்கள் பாருங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 2 பேரும் அரசரா இருந்தவங்க தான். அந்த காலத்தில் அரசர்கள் தான் தீர்ப்பு செய்வாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலையில உட்கார்ந்து இருப்பாங்க, தீர்ப்பு செய்வதற்கு ஜட்ஜா இருப்பாங்க. சாயந்தரம் அவங்க மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சீட்ல வந்து உட்காருவாங்க. மாறி மாறி தீர்ப்பு செய்வாங்க. பல ஜட்ஜுகள் இருப்பாங்க தானே, அத மாதிரி 2 நபிமார்களாக இருந்தாங்க. 2 பேரும் ஜட்ஜா இருந்தாங்க, தீர்ப்பு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அரசராவும் இருக்கிறாங்க, நபியாவும் இருக்கிறாங்க, ரசூலாவும் இருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பு செய்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து சொன்னார், நபி அவர்களே, என்னுடைய வயல் காட்டில் இந்த மனிதனுடைய ஆடுகள் வந்து உள்ளே நுழைந்து நல்ல அறுவடைக்கு தயாராக இருந்த வேளையில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுச்சு. என்ன செய்வது என்ன முறையிட்ட பொழுது சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்து விட்டு அவர்கள் தீர்வு செய்தார்கள், நியாயமான ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அவனுக்கு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. பெரிய நிலம், பெரிய வயல்வெளி,
எல்லாம் நாளைக்கு நாளை மறுநாள் அறுவடை செய்யலாம் என்று இருக்கும் அளவிற்கு அந்த கனிகளோ காய்களோ அல்லது கதிர்களோ எதுவோ அது அறுவடை செய்து பயன்பெறக்கூடிய நிலையில் நல்ல நிலையில இருந்திருக்கிறது. அந்த சமயத்தில் ஒரு மனிதனுடைய ஆட்டுக்கடை ஒரு 30-40 ஆடு வந்து எல்லாத்தையும் தின்னு போட்டு போயிடுச்சு. எல்லாம் தின்னு. ஆடுக்கு தெரியுமா அது அடுத்த வீட்டு சாப்பாடுன்னு? அது நமக்கு தெரியாது. அது தெரியுமா அடுத்த வீட்டில் உள்ளதுலோ நம்ம தின்னக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அது தின்னு முடிச்சிருச்சு, எல்லாமே நாசப்படுத்தி விட்டு போய்விட்டது. தீர்ப்பு செய்தார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஆடுகள் அனைத்தையும் இந்த பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்துடணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், உனக்கு ஒன்றும் கிடையாது, உன் ஆடு அவ்வளவு தின்னு போட்டு கொடு ஆடு அவ்வளோத்தையும். தீர்ப்பு செய்தார்கள். மாலை வேளை சுலைமான் நபி தீர்ப்புக்கு வந்து உட்கார்றாங்க. அந்த மனிதன் மேல்முறையீடு செய்யறான். பாதிக்கப்பட்ட மனிதன் வந்து சொல்றான், பாருங்க இப்படி ஒரு நடந்தது, என் ஆடுகள் போய் அவன் இதுல போய் சாப்பிடத்தான் செஞ்சது, எல்லாத்தையும் தின்னு முடிச்சதுதான், அதுல சந்தேகம் இல்லை, அது உண்மைதான், அதை நான் அங்கீகரிக்கிறேன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நானா போய் நீ போய் தின்னுன்னு சொன்னேன், தின்னுடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு தீர்ப்பை செய்து விட்டார்கள், என்னுடைய ஆடுகளை எல்லாம் அங்கே கொடுக்க வேண்டும், அவனுக்கு கொடுத்து விட வேண்டும், அவனுக்கு சொந்தமாக்கி கொடுத்தன்னு தீர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க என்று மேல்முறையீடு செய்கிறான், அப்பீல் பண்றான். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் விசாரித்து அடுத்த தீர்ப்பை சொன்னார்கள், இல்லை, உன்னுடைய ஆடுகளை தற்காலிகமாக அவனிடத்தில் ஒப்படை, அதிலிருந்து அவன் பால் குடித்துக் கொண்டிருக்கலாம், பால் கறந்து குடிக்கலாம், அதிலே வரக்கூடிய அந்த முடிகளை எடுத்து அந்த முடிகளை எடுக்கலாம், அந்த முடி கம்பளிலாம் தயாரிப்பாங்க, அதை அவன் தயாரித்துக் கொள்ளலாம், குட்டி போட்டால் அந்த குட்டியை அவன் சொந்தமாக எடுத்துக்கொள்ளலாம், அதுவரை நீ இந்த விவசாயத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும், எப்போ பழைய நிலைக்கு நீ ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டு ஒரு 3 மாசமோ 4 மாசமோ 5 மாசமோ பழைய நிலைக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்து அது நல்ல கனியிற தருவாயில் அறுவடை செய்யற நிலையில இருக்கும் பொழுது அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த 40 ஆடுகளை எல்லாம் திருப்பி எடுத்துக்கொள் என்று தீர்ப்பு செய்யறாங்க. கருத்து வேறுபாடா இல்லையா? இது 2 கருத்து வேறுபாடு, அங்கே இஹ்திலாஃப் வருது. இதை அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொன்னா, ஃபஃபஹம்னாஹா சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீர்ப்பு மிகச் சரியானது இந்த அர்த்தம். இதுல அவர்களுக்கு மிகுந்த விளக்கத்தை ஞானத்தை கொடுத்தோம் என்று குறிப்பிடுகிறான். இந்த தீர்ப்பில் எது பெட்டர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ரெண்டும் சரி, 2 தீர்ப்பும் சரி. இந்த ரோட்டு வழியா போலாமா போலாம், இந்த ரோட்டு வழியா போலாமா போலாம், எது நல்ல வசதி, இதுல போதான் உங்களுக்கு பாதுகாப்பு வசதி, இதை விட அது சிறந்தது, அவ்வளவுதான். இத மாதிரிதான் அந்த தீர்ப்புகள், 2ம் சரி என்றாலும் அது மிகச் சரியாக இருக்கிறது. அது மிகச்சரியோ சரியோ எப்படியும் போகட்டும், என்ன நாம் சொல்லுகிறோம், 2 நபிமார்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக இன்னொரு சொன்னாங்க. இமாம் புகாரி, இமாம் நஸஈ, இமாம் அஹ்மத், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. 2 பொம்பளை வந்தாங்க, 2 பொம்பளை பிள்ளைகளும். அந்த பெண்கள் யாரு, அக்காவும் தங்கச்சின்னு சொல்லப்படுது, அல்லது 2 பேர் பெண்கள், கொஞ்சம் வயசுல மூத்தாலும் கொஞ்சம் குறைஞ்சாலும் 2 பேர் வர்றாங்க. ஒரு கையில ஒரு புள்ள, பொம்பளை கையில ஒரு புள்ள இருக்கு. அந்த பிள்ளையை கொண்டு வந்து, நபியே இது என்னுடைய பிள்ளை என்று 2 பிள்ளையும் சொல்றாங்க, 2 பேரும் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் குழந்தையை பெற்றெடுத்தோம், 2 பேரும் குழந்தையை பெற்றெடுத்தோம், ஒரு குழந்தையை ஓனாய் தூக்கி கொண்டு போய்விட்டது, அது அவளுடைய குழந்தை தான் என்று இவள் சொல்ல, இது இவளுடைய குழந்தை தான் என்று அவள் சொல்ல, இப்ப இருக்கிற ஒரு குழந்தைக்கு 2 பேருமே சொந்தம் கொண்டாடுகிறார்கள், 2 பேருமே சொந்தம் கொண்டாடுறாங்க. என்ன செய்வது? இன்னைக்கு காலத்துல அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அது இதுன்னு எல்லாமே வசதிகள் இருக்கு, அது உடனடியாக முடியாது. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அது யாருடையது என்று சொல்ல முடியும், அது வேறு விஷயம், அப்படி சொல்லக்கூடாது. வெளிப்படையான சாட்சிகள் ஆதாரங்களை வைத்து தான் தீர்வு செய்வார்கள் இமாம்கள், நபிமார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக அப்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். எப்படி? உதாரணமாக இந்த பொருள், இவர் சொல்கிறார் இது என்னுடையதுங்கிறார், இவர் சொல்கிறார் இது என்னுடையதுங்கிறார். உனக்கு சாட்சி இருக்காப்பா? ஆமா சாட்சி இருக்கு. உனக்கு சாட்சி இருக்கா? சாட்சி இல்ல. இந்த அப்படி உனக்கு சாட்சி இருக்குல்ல, பிடிச்சு போ, சாட்சியை கொண்டு வா. சாட்சி சொன்னாங்க இது இவருடைய தான், கொடுத்துடலாம். இவர் தான் சாட்சிக்கு ஆள் இல்லையே. 2 பேருமே சாட்சிக்கு ஆள் இல்லை, 2 பேரிடத்திலேயுமே ஆள் இல்லை. 2 பேரிடத்திலேயும் ஆள் இருக்கு,
அப்படியே வச்சுக்கிடுவோம், எப்படியும் எடுக்கலாம். இரண்டு பேருமே சாட்சிகளை கொண்டு வருகிறார்கள், இரண்டு பேருமே சாட்சிகளை கொண்டு வரவில்லை, ரெண்டு சமநிலையில். இப்ப யாருக்கு என்ன செய்யறது? இது சம்பந்தமான ஒரு அடையாளத்தை சொல்லு, தலீல சொல்லு, இதுக்குள்ள என்ன இருக்கு, யார் பேர்லாம் பதிவு செஞ்சிருக்கிற, என்ன பாட்டு பிடிச்சி வச்சிருக்கிற, என்ன போட்டோ பிடிச்சி வச்சிருக்கிற, கேட்கலாம் இல்லையா? இவர் கரெக்டா சொல்றாரு, இவர் தடமாறுறார், இந்த அப்படின்னு கொடுத்துடலாம். அவரும் சரியா சொல்றாரு, இவரும் சரியா சொல்றாரு, அது ரெண்டு பேர் மேல சரியா சொல்ல முடியல. இப்ப என்ன செய்வது? இந்த பொருள் யாராவது ஒருவருடைய கையில இருந்திருக்க வேண்டும், அவருடைய கையில கொடுத்துடணும், முடிஞ்சு போச்சு. யார் கையிலே இருக்கிறதோ, தலீலும் இல்லை சாட்சிகளும் இல்லை என்று சொன்னால், யார் கையில் அந்த மனிதனுடைய அந்த பொருள் இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு சொந்தமாக்கி கொடுப்பது. இங்கே தலீலும் இல்லை சாட்சியும் இல்லை, இந்த பெண்கள் ரெண்டு பேருமே தன்னுடைய குழந்தைகள் என்கிறார்கள், அந்த குழந்தையோ மூத்தவளினுடைய கையில இருக்கிறது, உனக்கு என்று தீர்ப்பளிச்சிட்டாங்க. இதுதான் ஷரியத்தினுடைய தீர்ப்பு, இப்படிதான் இருக்கணும். மாலை வேளையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து உட்கார்றாங்க, அவங்ககிட்ட இந்த இளையவ வர்றான், நபியை இப்படி தீர்ப்பு செஞ்சுட்டாங்க, அவளை கூட்டிட்டு வா, அவளை மூத்தவள் வந்தா குழந்தையோட, இது உன்னுடைய குழந்தையா? ஆமா. இது உன்னுடைய குழந்தையா? ஆமா. ரெண்டு பேரும் என்னுடையதுங்கிறாங்க. இது எனக்கு அப்படி தீர்ப்பு செஞ்சுக்கிறாங்க. அது தீர்ப்பு செய்தது சரி, அடுத்து மேல் அப்பீல் இப்ப பண்ணிட்டா, இப்ப நான் தீர்ப்பு செய்யறேன். உன்னுடைய குழந்தை தானா? ஆமாம் என்னுடைய குழந்தை தான். உன்னுடைய குழந்தை தானா? ஆமாம் என்னுடைய குழந்தை தான். ரெண்டு பேரும் சொல்றாங்க. இந்தா அங்க வாப்பா, ஒரு பணியாளர் வீரனை கூப்பிட்டுங்க வா, வாளோட வா, வாளை எடுத்து கொண்டு வா. ரெண்டு பேரையும் அந்த பிள்ளையை அறுத்து ஆளுக்கு பாதியா கொடுத்துட்டாங்க. பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடுத்து விடு, பிள்ளையை அறு, படுக்க போட்டாச்சு. வாளை எடுத்துட்டு அவன் வர்றான், இளையவள் துடிக்கிறான். அவன் சொன்னா, நபியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இது என் குழந்தை இல்லை. இளையவள் சொல்லுகிறார், இது என்னுடைய குழந்தை இல்லை, இது மூத்தவளினுடைய குழந்தை தான். உங்க தந்தை தீர்ப்பு செய்தது சரிதான், அதை மாதிரி ஒப்படைச்சிருங்க அப்படின்ட்டான். அவளுக்கு சந்தோஷம், அவன் அமைதியா இருக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்கவா, இந்த பிள்ளையை தூக்கி இளையவள்கிட்ட கொடு அப்படின்ட்டான். அவள் சொல்லுகிறாள், இது என்னுடைய குழந்தை இல்லை என்கிறார். அவள் கையிலே கொடு என்கிறார்கள் தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எப்படி? என் குழந்தை இல்லை, உங்கள் தந்தை தீர்ப்பு செய்தது போன்று மூத்தவளினுடைய குழந்தை தான், கொடுத்து விடுங்கள் என்றால், இவங்க என்ன செய்யறாங்க? அந்த இளையவள்கிட்டயே கொடு, அவ குழந்தை தான் இது அப்படின்னு தீர்ப்பு செய்யறாங்க. எப்படி? சைக்காலஜிக்கல். அவ பார்த்தா தம் புள்ள அறுபடுவதை எந்த தாயாவது விரும்புவாவா? யார்கிட்ட இருந்தாலும் தம் புள்ள நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் விரும்புவா. இப்ப மூத்தவளை பத்தி பிரச்சனை இல்லை, அவ புள்ள இல்லை, அறுத்தா என்ன, வாழ்ந்தா என்ன, வாழாட்டா என்ன இருக்கு, வாழ்ந்தா என்ன, வாழாட்டா என்ன இருக்கு, அவ பிள்ளை இல்லையே, அவளுடைய பிள்ளை இல்லை. எனவே மனசை தொட்டது அந்த தீர்ப்பு. அது ஷரியத்தினுடைய தீர்ப்பு என்றால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தீர்ப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் இங்கே கொண்டு வந்தது அறுக்க போறது இல்ல, அறுப்பாங்களா? ஒருபோது செய்ய மாட்டாங்க. ஆனால் சைக்காலஜிக்கலாக ஒரு தீர்ப்பை இவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், ஃபஃபஹம்னாஹா சுலைமான். பல விஷயங்களுக்கு சேர்த்து இந்த தீர்ப்பு, இந்த ஆயத் வசனம். சங்கைக்குரியவர்களே, இப்போது ரெண்டு கருத்து வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? இருக்கலாம் என்றுதானே குர்ஆன் சொல்லுகிறது. இதுல என்ன பிழை இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறது குர்ஆன். ரெண்டு மதுஹப் இருக்கலாம், மூன்று மதுஹப் இருக்கலாம், நான்கு மதுஹப் இருக்கலாம். இன்னொன்னு பாருங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். பனு இஸ்ரவேல் அங்க காலத்துல தான், அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு அழகான ஒரு பெண்மணி இருந்தால், சீனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரொம்ப அழகான ஒரு பெண்மணி, பனு இஸ்ரவேலர்களே அழகான பொம்பளை தான். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த கோத்திரத்திலே உள்ள, நல்ல செல்வாக்கு உள்ள, நல்ல சல்லி உள்ள, லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய சில பேர் என்ன செஞ்சாங்க, 4 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை தப்பாக பயன்படுத்துவதற்கு ஒரு முயற்சி செஞ்சாங்க. தவறாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். கையில காசு இருக்குது, துட்ட கொடுத்தா என்ன செஞ்சா பணிஞ்சிருவா அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த பெண் தகியத், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஷரியத்தினுடைய விளிம்பை விட்டு வெளியிலே போகாத ஒரு பெண்மணி, ஒருபோதும் முடியாது என்று விட்டால். அழகான பெண்மணி, அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத், அதை சரியாக பயன்படுத்தினாள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுக்கிறான் என்றால் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அழகை கொடுக்கிறான் என்றால் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆற்றலை கொடுக்கிறான் என்றால் சரியாக பயன்படுத்த வேண்டும்.
என்ன ஆற்றலோ அந்த ஆற்றலை அல்லாஹ்வினுடைய வழியிலே பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் பிரியமான வழியில் பயன்படுத்த வேண்டும். இந்த 4 செல்வந்தர்களும் வலிமை மிக்கவர்களும் அதிகாரிகளுமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்ணை தப்பான வழிக்கு அழைத்த பொழுது அந்த பெண் முடியாது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார். எப்படியோ ஆசை காட்டினாங்க, உனக்கு வீட்டை கட்டித்தாராம், அதை கட்டித்தாராம், இது கட்டித்தாராம். மசியில் அந்த பெண்மணி ரொம்ப தக்குவா உள்ளவளாக இருந்தார். ஒரு கட்டத்தில் அச்சுறுத்தினாங்க, அடிச்சு போடுவோம், கைய காலை முறிச்சிருவோம். நடக்கும் இல்லையா? ஒண்ணு அன்புக்கு பணி இல்லைன்னா அடக்குமுறை. கை முறிஞ்சா பரவாயில்ல, கால் முறிஞ்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நான் மாறு செய்ய மாட்டேன். அந்த பெண் அவ்வளவு உறுதியா நின்றான். இவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரும் முடிவு செய்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போனாங்க. ஊர்ல முக்கியமான ஆட்கள், செல்வந்தர்கள், ஏற்றி எண்ணப்பட்டவர்கள், கல்பால் நாசமாக போனவர்கள், வெளியில தெரியாது. அவங்க போய் சொன்னாங்க, நபி அவர்களே, இந்த பெண் தப்பான வழி நடத்தை உள்ளவள், தப்பாக நடந்து கொண்டாள், அவள் கெட்ட காரியத்திலே ஈடுபட்டாள், அதிலும் மனிதனோடு இல்லை, ஒரு நாயோடு அவர் தொடர்பு கொண்டார். எவ்வளவு கேவலமா இருக்கு அந்த பெண்ணுக்கு. அவருடைய பேரை டேமேஜ் ஆக்கணுங்கிறதுக்காக அவர்கள் செய்தது, ஒரு நாயை வைத்துக் கொண்டிருக்கிறார், அந்த நாயோடு அவர் தொடர்பு கொண்டார். இப்ப எத்தனை பேர் சாட்சி சொல்லணும்? இதுக்கு 4 பேர் சாட்சி சொல்லணும். குர்ஆன்ல சொல்லுது, குர்ஆன் அதான் சொல்லுது. ஒரு தப்பான நடத்தைங்கிற விஷயத்துல 4 சாட்சிகள் வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப 4 பேர் சாட்சி சொல்கிறார்கள், நாங்கள் கண்ணால் பார்த்தோம். என்ன செய்யறது? கண்ணாலேயே பார்த்தங்கிறாங்க, 4 பேருங்கிறாங்க, ஏத்தி எண்ணப்படக்கூடியவங்க, விவரமானவங்க தான், ஊர்ல முக்கியமான ஆட்கள். அப்படிப்பட்ட 4 பேரும் வந்து இந்த தவறை, நாயோடு அவள் கலந்ததை, கெட்ட காரியம் செய்ததை எங்களுடைய கண்களால் பார்த்தோம் என்று 4 பேரும் சாட்சி சொன்ன பொழுது வேற வழி இல்லை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ளுங்கள் தீர்ப்பு செஞ்சிட்டாங்க. சட்டம் அதுதான், கல்லெறிந்து கொள்ளணும். மறு உலகத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு, அது வேற அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான், அது வேற விஷயம். இந்த உலகத்தில் பாதிக்கப்படுவாங்க எத்தனையோ விஷயங்கள்ல, ஆனா ஆகிரத்திலே அவர்களுக்கு மகத்தான பாக்கியங்கள் இருக்கலாம், அது வேறு. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது. மாலை வேளையில் அந்த பெண் மேல் முறையீடு செய்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, கூப்பிடுங்கள் அந்த 4 பேர்னு கூப்பிட்டாங்க. 4 பேரும் வந்தாங்க. என்னப்பா நடந்தது, என்ன நடந்தது அவங்க கேட்டாங்க. இல்ல இந்த பெண் தப்பா நடந்தா, எதோட? நாயோட. நீங்க பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம். கண்ணால பாத்தீங்களா? பார்த்தோம். தன்னுடைய பணியாள அனுப்பிச்சாங்க, இந்த நீ மட்டும் நில். 4 பேர்ல ஒரு ஆளை மட்டும் நிறுத்தினாங்க. 3 பேரை அந்த காமராவுக்கு அங்க தனித்தனியா ஒரு இடத்துல வச்சு, இந்த காமரால இவனை போடு, அந்த காமரால அவனை போடு, அந்த காமரால அவனை போடு, 3 ரூம்லயும் ஆளை போட்டு தனித்தனியாக்கவே, தனித்தனியா பிரிச்சு போட்டாங்க. என்ன நடக்குங்க, என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தூரத்துல அடைச்சு வச்சாச்சு. நீ பார்த்தாயா? இந்த ஒருத்தன் தான் நிக்கிறான். நீ பார்த்தாயா? ஆமா பார்த்தேன். நாயோடா? ஆமா நாயோடு. இந்த பெண்ணா? இந்த பெண். கண்ணால் பார்த்தாயா? கண்ணால் பார்த்தேன். நாயினுடைய கலர் என்ன, நிறம் என்ன? நாயுடைய நிறம் சிகப்பு. என்ன பிடிச்சி நிறுத்து, அடுத்தவா கூட்டுவான். பார்த்தாயா? ஆம் பார்த்தேன். உன் கண்ணால் பார்த்தாயா? ஆமா பார்த்தேன். நாயோடா? ஆம் நாயோடு. நாயுடைய நிறம் என்ன? கருப்பு. அடுத்தவன் சொன்னான் வெள்ளை என்றான். ஒருத்தன் 4 பேர் கலர் சொன்னான். இந்த 4 பேரையும் கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்றாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தீர்ப்பு நடந்ததா இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கருத்து வேறுபாடு நபிமார்களுக்கு இடையிலே இருந்தது. இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்பதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, குர்ஆன் அங்கீகரிக்கிறது, ஹதீஸ் அங்கீகரிக்கிறது. கருத்து வேறுபாடு ஒன்றும் தவறானது அல்ல, தப்பு அல்ல. எனவேதான் இமாம்கள் 4 கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, தப்பானது அல்ல என்பதை இங்கே நாம் தெளிவுபடுத்த. இப்படி நிறைய செய்திகள் குர்ஆன் சம்பந்தமாக இருக்கு. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நிலையில் இது நபிமார்களுக்கு இடையில இருந்தது. சஹாபிகளுக்கு இடையில பாருங்க எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இருந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத், எல்லா தொழுகைகளையும் பேணி தொழுங்க, வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடு தொழுகையும் பேணி தொழுங்க. அப்ப எல்லா தொழுகையும் பேணி தொழுகுங்கன்னு சொல்லும் பொழுதே அந்த உஸ்தாவும் வந்துருது இல்ல. இருந்தாலும் அல்லாஹ் தனியா செப்பரேட்டா சொல்றான், உஸ்தா என்ற அந்த தொழுகையை நீங்கள் பேணி தொழுங்கள் என்கிறான். உஸ்தாங்கிறது நடு தொழுகை எது? இப்போ ஒரு கேள்வி வருது, நடு தொழுகை எது,
என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ஒவ்வொரு சஹாபியும் செய்தனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாத்துல் உஸ்தா ஸலாத்துல் லுஹர், லுஹர் தொழுகை தான் ஸலாத்துல் உஸ்தா. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய சஹாபி. அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்ட பெருமகனார் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட சஹாபி சொல்கிறார்கள், ஸலாத்துல் உஸ்தா ஸலாத்துல் லுஹர். ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யுஸல்லி லுஹர பில் ஹாஜிரா. லுஹர் தொழுகை என்பது ஒரு வெப்பம் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகிறது. அது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். நல்ல வெயில் இருக்கக்கூடிய உச்சியில வெயில் இருக்கக்கூடிய நேரத்தில் தானே லுஹர் வருது. ஆகவே அது ஒலம் யகுன் யுஸல்லி ஸலாத்தன் அஷத் அலா ஸஹாபிஹி மினா. அதுவும் அரபு நாடுகளை வெயில் கேட்க தேவையில்லை. அரபு நாட்டினுடைய வெயில் தெரியும் தானே எப்படி இருக்குன்னு, பரக்கத்தா இருக்கும் வெயில். அப்படி இருந்தால்தான் அங்க இருக்கக்கூடிய ஈச்சங் மரங்கள்லாம் கனிகள் காய் பழுக்கும். அந்த வெயில் தேவைப்படுகிறது அதுக்கு. ஆக அரபு நாட்டிலே வெயிலுடைய தன்மை அவ்வளவு கடுமையாக இருக்கும். அதுதான் எல்லா சஹாபிகளுக்கும் கடுமையான கஷ்டமான ஒரு தொழுகையாக இருந்தது. வேத்து கொட்டும். இன்னைக்கு ஃபேனை போட்டிருக்கிறோம், ஏசியில உட்கார்ந்துக்கிறோம், ராஹத்தா உட்கார்ந்துக்கு என்ன செய்யறோம், தொழுகிறோம். இன்னும் சொல்ல போனா நிறைய பள்ளிவாசல்களை இப்ப என்ன செஞ்சிருச்சு, நீங்க தப்பா நினைத்துக் கொள்ளக்கூடாது, நிறைய பள்ளிவாசல்கள் இப்ப சேர்கள் நிறைய அதிகமா போச்சு. சேர்மேன் நிறைய வந்துட்டாங்க. அவளும் சேர்ல தான் உட்கார்ந்து தொழு, சின்ன கால் உடையா சேர்ல உட்கார்ந்துக்கிறது. இது நம்முடைய பண்பாடு இல்லை சகோதரர்களே, இது நம்முடைய பண்பாடு அல்ல. உங்களால் நிற்க முடியாது என்றால் தரையிலே உட்கார்ந்து தொழணும், இதான் முறை. இது நம்முடைய முறை. நம்முடைய முறை என்ன? சஹாபிகளினுடைய முறை என்ன? கீழே உட்கார்ந்து தொழுதார்கள். நிற்க முடியாத நிலை ஏற்பட்டால் கீழே உட்கார்ந்து தொழு. சாப்பிடறதுக்கு கீழே உட்கார்றீங்கல்ல, சஹன்ல எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி எப்படி உட்கார்றீங்க? எல்லாரும் சஹன்ல உட்கார்ந்து கல்யாண வீடுகளிலே சாப்பிடுகிறோமே, முடிகிறதா இல்லையா? அப்படி முடியக்கூடியவர்கள் ஏன் சேரில உட்கார்கிறீர்கள்? இது மார்க்கம் விரும்பாத ஒரு விஷயம். சேர்ல எப்போ கீழையும் உட்கார முடியாது, அப்படியே போய் கட்டில உட்கார்ந்துருவாரு, கட்டில இருந்து எழும்புவாரு, அப்பம் பரவாயில்ல. கீழே உட்கார முடியாது. நமக்கு ஒரு முறையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபிகள் நோய்வாய்ப்பட்டாங்க. நோய்வாய்ப்பட்டு உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து தொழுதாங்க, நிக்க முடியாம. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நின்று தொழுதா உங்களுக்கு பாதி நன்மை தான் அப்படின்னாங்க. ஃபஸ்தபிக்குல் கைராத், நல்ல விஷயங்களில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று, நல்ல விஷயங்களிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தந்ததற்கு ஒப்ப சஹாபிகள் அப்படி நடந்தார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்க உட்கார்ந்து தொழுதா பாதி நன்மை தான் அப்படின்றதும் அவ்வளவுதான். எல்லாரும் நின்று தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நிற்க முடியாம வலியோடு நின்று தொழுதார்கள். காலகட்டத்தில் அல்லாஹ் அந்த வலியை போக்கினான். நல்ல விளங்கிக்கங்க, தொழுகையில நம்ம முடியாம நின்று தொழுதா நம்முடைய கால் வலியெல்லாம் போயிடும். இது நம்பணும். நம்புறவங்களுக்கு தான் அது மருந்து. நமக்கு நிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது, உண்மையிலேயே கால்வலி இருக்கிறது, கூடிய மட்டிலும் சேரிலே உட்காமல் கீழே உட்கார்கள். இல்ல அதெல்லாம் முடியாது, என் ரப்பை நான் நின்றே தொழுகுவேன் என்று தொழுதால் கால் வலியையும் அல்லாஹ் போக்குவான் இன்ஷா அல்லாஹ். அது உண்மை. எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் லுஹருடைய தொழுகை என்பது கடுமையான வெயில் இருக்கக்கூடிய நேரம். அது கடுமையான வெயில் இருக்கக்கூடிய நேரம். அதிலே தொழுவதுதான் எங்களுக்கு கஷ்டமாக சஹாபிகளுக்கு இருந்திருக்கிறது. எனவே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, இது சம்பந்தமாகத்தான் ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ் ஸலாத்தில் உஸ்தா என்ற ஆயத்து இறங்கியது என்று அவர்கள் ஒரு ஆய்வு செய்றாங்க, குறிப்பிடுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால உள்ள தொழுகை பின்னால உள்ள தொழுகை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னால உள்ள தொழுகை லுஹருக்கு முன்னால உள்ள தொழுகை ஃபஜ்ர், அது இரவு தொழுகை. லுஹருக்கு பின்னால் உள்ள தொழுகை அசர், அது பகல் தொழுகை. ஒரு பகல் தொழுகைக்கும் ஒரு இரவு தொழுகைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொழுகை தான் நடுத்தொழுகை என்று அவங்க தீர்வு செய்யறாங்க. ஒரு ஆய்வு. இதுதான் 100க்கு 100 சரின்னு அவங்க சொல்லல, இப்படி ஒரு ஆய்வு செய்கிறார்கள். சையதுனா ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸுர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் அறிவிக்கிறது நாங்க போய் கேட்டோம். உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல இது சம்பந்தமா கேட்டோம். அவங்க சொன்னாங்க, அலிநாயகத்து இடத்துல போய் கேளுங்கன்ட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கும்போது எங்கிட்ட எல்லாம் ஏன்பா கேட்டு வர்றீங்க? அவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஸலாத்துல் உஸ்தான என்னது.
அவங்க சொன்னாங்க ஃபஸஅலஹு கால குன்னா. யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நராஹல் ஃபஜ்ர, ஃபஜ்ர் தொழுகை தான் உஸ்தாங்கறாங்க, சுபூஹ் தொழுகை தான் என்ன செய்றாங்க உஸ்தா. அப்படித்தான் ஹத்தா சமிஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன், யௌமுல் அஹ்ஸாப் அகல் யுத்தத்தின் போது நான் கேட்டிருக்கிறேன், ஷகலூனா அனி ஸலாத்தில் உஸ்தா. சுபூஹ் ஒரு நாள் சுபூஹ் தொழுவது கஷ்டமாயிடுச்சு. யுத்தக்களம், கடுமையான குளிர் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் ஆழ்ந்து போயிட்டோம். குளிர்னாலும் அப்படி குளிரா இருக்கும், வெயில்னாலும் அப்படி வெயிலா இருக்கும். அரபு நாடு கடும் குளிர் ஏற்பட்டு, கடும் குளிர் தாக்குதல் ஏற்பட்டு எதிரிகள்லாம் விரண்டு ஓடிட்டாங்க. அப்படிப்பட்ட இரவுகளிலே ஒரு இரவு எங்களுக்கு கடும் கஷ்டமாக இருந்தது. சுபுஹ் தொழுகை கூட நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டது. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சுபுஹ் தொழுகை நெருக்கடி ஆயிட்டு பாருங்க, சலாத்துல் உஸ்தா நெருக்கடியாக ஆகிவிட்டது. என்னப்பா அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். என்ன விளங்குகிறோம்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் சலாத்துல் உஸ்தா என்பது சுபுஹ் தொழுகை. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கருத்து பிரகாரம் லுஹர் தொழுகை. அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க வேற ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னொரு சஹாபி என்ன செய்றாங்க, அஸ்ர் தொழுகைன்னு சொல்றாங்க. இப்படி பல கருத்துக்கள் இருக்கு. 5 வேளை தொழுகையும் குறிப்பிடக்கூடியதா இருக்கு. மொத்தத்தில் 5ஐயும் சரியா தொழுதுட்டா சலாத்துல் உஸ்தா வந்துருமா இல்லையா? அப்ப பிரச்சனை இல்லை. 5 தொழுகையும் கரெக்டா நம்ம தொழுதுட்டோம்னு வைங்க, இப்ப சலாத்துல் உஸ்தா நமக்கு உள்ள வந்துருது. 5 தொழுகைக்குள்ளதான் இருக்குது, 6வது தொழுகை கிடையாது. இந்த சலாத்துல் உஸ்தா என்பது 5 தொழுகைக்குள்ளதாங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. அது துஹரா, அஸ்ரா, மக்ரிபா, இஷாவா, சுபஹாங்கிறதுல ஒவ்வொரு ஆளும் ஒன்னு சொல்றாங்க. அடே இவர் சொல்லிருக்கு, அலிநாயகம் சொல்லிட்டாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டாங்க சொல்லிட்டாங்க, ஃபஜ்ர கரெக்டா தொழுதுருவோம். ஸைத் இப்னு சாபித் லுஹர் தொழுதுருக்காங்க, லுஹர் தொழுதுருவோம். அந்த சஹாபி அஸ்ர தொழுதுருக்காங்க சொல்லி இருக்காங்க, அஸ்ர தொழுதுருவோம். இந்த சஹாபி மக்ரிப தொழுதுருக்காங்க, மக்ரிப சொல்லி தொழுதுருவோம். அந்த சஹாபி இஷாவை சொல்லி இருக்காங்க, இஷாவை தொழுதுருவோம். சரியா போச்சு, சலாத்துல் உஸ்தா வந்துரும், சப்ஜெக்ட் முடிஞ்சது. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா இப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்பது ஒரு பாரதூரமான விஷயம் அல்ல என்பதை நம்ம விளங்கிக்கிடணும். சங்கையான பெருமக்களே, இந்த செய்திகள் வலிமையான செய்தி, இவைகளெல்லாம் முறையாக மக்கள் மத்தியிலே போய் சேர வேண்டும் என்பதற்காகவே இதை நாம் வலியுறுத்தி சொல்கிறோம். ஒரு ஹதீஸை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உஸ்துர் ஔரத்தக இல்லா அன் ஸௌஜதிக அவ் அமதிக, உன்னுடைய ஆடையை, உன்னுடைய ஔரத்தை நீ மறைத்துக்கொள். உன்னுடைய ஔரத்தை நீ என்ன செஞ்சுக்கோ, மறைச்சிக்கோ. ஆனா உன்னுடைய மனைவிட்ட மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய மனைவியை தவிர மற்றவர்களுக்கு ஔரத்தை நீ மறைத்துக் கொண்டு இரு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்ப இதுல என்ன விளங்குறோம் நம்ம இதுல என்ன சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் விளங்குது. அப்ப நம்முடைய ஔரத்து பகுதிகளை பார்ப்பதற்கு மனைவிக்கு அனுமதி இருக்கிறது அப்படிங்கறது நம்ம விளங்கி இப்படிதான் விளங்கணும். அப்படி இல்லாம நேரடி கருத்தை பார்த்துக்கிட்டா மனைவியை தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் மறைச்சிரு, மனைவி கிட்ட போகும்போது நீ என்ன செஞ்சுக்கணும், ஆடையெல்லாம் உடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம்ல வருது. நேரடியாக இந்த ஹதீஸை பார்த்தால் உஸ்துர் ஔரத்தக், உன்னுடைய ஔரத்தை மறைத்துக்கொள், இல்லா அன் ஸௌஜதிக், உன்னுடைய மனைவியை தவிர அங்க மறைக்காத அப்படின்னு எடுத்துக்கிறதா? வீட்டுக்குள்ள போட்ட உடனே நீ என்ன செஞ்சு ட்ரெஸ் எல்லாம் கலத்திடணும் அப்படியே அர்த்தம்? அப்படி கொள்ள முடியுமா? எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். ஹதீஸை அதற்கென்று ஒரு உசூல் இருக்கிறது, அப்படி எடுக்க கூடாது. ஔரத்தை மற்றவர்களுக்கு எந்த நிலையிலும் காண்பிக்க கூடாது. தேவையான போது உன்னுடைய மனைவி அதிலிருந்து விதிவிலக்காகுகிறார். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்படித்தான் இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ஹதீதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன். இது நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கு ஹதீதுகள்ல. நான் அவ்வளவு தூரத்துக்கு நான் போகவில்லை, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உஸ்துர் ஔரத்தக அன் ஸௌஜ் இல்லா அன் ஸௌஜதிக், உன்னுடைய மனைவியை தவிர என்று. இப்ப இந்த வக்த் இருக்கு பாருங்க, தொழுகையினுடைய வக்த் 2 மதுஹப்ல வித்தியாசப்படுது. இன்னும் ஹனபி மதஹபை பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவங்களுக்கு வக்த் வரும். அஸருடைய வக்த் இனிமேதான் வருது, அல்லது இப்ப தான் வந்திருக்கும். இதான் அவங்களுடைய டைம். நம்முடைய வக்த் என்பது என்ன செஞ்சிருச்சு, ஷாஃபி மதஹபுக்கு நேரத்துடைய வக்த் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு குச்சியை நீ நெட்டி வையப்பா, ஒரு பொருளை நீ நெட்டி வைக்கிறாய், அதனுடைய நிழல் அது போன்று வந்து விட்டால் அஸர் லுஹருடைய வக்த் முடிஞ்சு போச்சு. ஒரு அடிக்கு, இந்த பூமிக்கு மேல ஒரு அடி இருக்குது, அந்த நிழலும் அந்த பொருளினுடைய நிழலும் ஒரு அடி வந்து விட்டால் லுஹருடைய வக்த் முடிஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் தாண்டிட்டா அஸருடைய வக்த் ஆரம்பிச்சிருச்சு. ஹனபி மதஹப்ல என்ன சொல்றாங்க, ஒரு அடி பொருளா 2 அடி வரணும், 2 மடங்கு வரணும்னு அவங்க சொல்றாங்க. இந்த கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன் இந்த கருத்து வேறுபாடு வந்தது? ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, வர்ற நாயகமே, நான் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றேன்,
இடையில வம்பு பிடிச்சவங்க இருக்கிறாங்க. எங்க கவுமுக்கும் மதீனாவுக்கும் வர்றதுக்கு இடையில சரியான வம்பானவர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சுக்கிடாது. இனி அவங்களை தாண்டி தான் நான் இங்கே வர வேண்டியது இருக்கிறது. அவர்களை தாண்டி நான் இங்கே வர வேண்டியது இருக்கிறது. சில கஷ்டம் சங்கடங்கள்லாம் இருக்கிறது நாயகமே. எனவே எங்களுக்கு வக்தை பத்தி தெளிவா சொல்லி தந்துருங்க. அடிக்கடி வந்து போக முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன பார்த்தா கொண்டு போட்டுருவானோ. 2 பேருக்கும் சண்டை, ஒரே வெட்டுறது தானே. சண்டைனா சும்மா அடிக்கிறது திட்டுறது அப்படிலாம் கிடையாது. வேலையை முடிக்கிறது தான் அந்த காலத்துல வேலை. ஆளை முடிச்சிருவாங்க, வெட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை பயம் இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் வர முடியாது. எனவே நாங்கள் சுத்தி என்ன செய்ய வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு. ஆகவே நீங்கள் எனக்கு தொழுகையினுடைய வக்துகளை பத்தி சொல்லிடுங்க, நான் என்னுடைய கவும்களுக்கு என்னுடைய கூட்டத்தாருக்கு நான் சொல்லிடுவேன் நாயகமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்துட்டாங்க. அவர் அங்க இருக்க 2 நாள் முடிஞ்சு கேட்டாங்க, ஐன சாயில். அந்த கேள்வி கேட்டாரே அவரை எங்கேன்னு கேட்கிறாங்க. நான் நாயகமே என்ன இருக்கேன், இந்த 2 நாள் நான் தொழுததை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா, இதுக்கு இடையில தான் அந்த தொழுகையினுடைய வக்துகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 2 நாளும் வித்தியாசமா தொழுதாங்க. லொஹரை நேரத்தோட ஒரு நாள் தொழுதாங்க, ஒரு நாள் லேட்டா தொழுதாங்க. எப்படி ஷாஃபி மதுஹபிலை சேர்ந்தவர்கள் லொஹரை அஸரை சீக்கிரமாக தொழுகிறோமோ அதுபோன்று ஒரு நாள் தொழுதார்கள் அஸரை, இன்னொரு நாள் தாமதமாக ஹனபி இமாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதற்கு ஒரு முன்மாதிரியாக அது இருந்தது. சுபுகை பொறுத்த வரைக்கும் 2 வகையிலே நாம் தொழுவோம். 2 வகை இருக்கிறது. இஸ்ஃபார் என்று ஒன்று இருக்கிறது, கலஸ் என்று ஒன்று இருக்கிறது. கலஸ் என்று சொன்னால் நம்ம தொழக்கூடிய நேரம் எப்படி இருக்கணும், கலசுடைய நேரமா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன கலஸ் என்றால், நம்ம இருக்கிறோம், இருட்டா இருக்கு, சூரியன் உதயமாகாது இல்லையா. நிறைய பேருக்கு சூரியன் உதயமான பிறகு சுபு தொழுறாங்க, ஃபஜ்ர் தொழுறாங்க. அவங்கள பத்தி நம்ம பேச இல்லை, அது அவங்களுடைய நிலை, அது வேற. அவங்கள பத்தி நம்ம பேச முடியாது. வளமையா சுபு தொழுற நேரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான செய்தி சொல்றோம். சில பேருக்கு வளமையா சூரியன் உதிச்சு அந்த சூரியன் மேல பட்டாதான் சுபு தொழுவாரு. அந்த வெளிச்சம் படணும், அந்த வெளிச்சத்தில் அவர்கள் ராகத்தா தொழுவணும். அப்படி இருக்கிறாங்க சில பேர். ஃபஜ்ருடைய நேரம் எது என்பதை நேரம் வரும் பொழுது, அந்த விவரம் வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலஸில் தொழுது இருக்கிறார்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன கலஸ் என்று சொன்னால், ஒரு மனுஷர் அங்கேருந்து வர்றார், ஃபஜ்ருடைய நேரம் சுபுடைய நேரம், ஒரு மனுஷர் அங்கேருந்து வர்றார். ஆள் வர்றார், யாருன்னு தெரியாது. யாருப்பா வர்றாரு, கிட்ட வரும், ஓ இவர் தானா, வாங்க வாங்க, நானா வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பேரு கலஸ். ஆள் தெரியும், யார் என்று தெரியாது. உருவம் தெரியும், அவர் யார் என்று பர்டிகுலராக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அதற்கு கலஸ் என்று பெயர். இன்னொன்று இஸ்வார், ஆளும் தெரியும் உருவமும் தெரியும், உருவமும் தெரியும் ஆளும் தெரியும். நாங்கள் வரும்போது இவர் வர்ற, நானா வர்றாரு, இந்த நானா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், பேரை சொல்லுவோம். இப்படி தெரிந்தால் இஸ்வார். இப்ப ஹதீஸ் எப்படி இருக்கு பாருங்க. சையதுனா ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திருமிதியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன், அஸ்ஃபிரு பில் ஃபஜ்ர் ஃபஇன்னஹு அஅஸமு லில் அஜ்ர். அஸ்ஃபிரு பில் ஃபஜ்ர் ஃபஇன்னஹு அஅஸமு லில் அஜ்ர். அழகா சொன்னாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னால கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு ஆள் யாருன்னு தெரியும் பாருங்க, அந்த நேரத்தில் தொழுவுங்கோ சரதாசன் சொல்லுறாங்க. அந்த நேரத்தில் தொழுங்க, அதுதான் கூலியில் அதிகமானது. அப்போ கொஞ்சம் லேட்டா தான் சுபு தொழு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு, நமக்கு கொஞ்சம் லேட்டா தொழுதா பரவாயில்ல. பள்ளிவாசல தைக்காலாம் நேரத்தோட தொழுதுறாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்பா லேட்டா தொழு, ரசூலு தான் எங்களுக்கு நேரத்தோட லேட்டா தான் தொழுவு சொல்லியிருக்கிறாங்க, அதான் அஅஸமு லில் ஃபஜ்ர்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஹனபி மதஹப்ல அப்படித்தான் தொழுவாங்க. பள்ளிவாசல்லையும் தைக்காக்கள்லையும் நேரத்தோட தொழுதுறாங்க. நாங்கள் இந்த ஹதீதை பின்பற்றி நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், லேட்டாக தொழுவு போகிறோம் அப்படின்னா சொல்றது. அடுத்த ஹதீத் இருக்கு, அதையும் பாருங்க சேர்த்து. அதை பார்த்த பிறகு தான் மற்றது முடிவுக்கு வரும். நேரத்தை தொழுதாண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ல யுஸல்லி சுப்ஹ. சுபஹ தொழுவாங்க எப்போ, கலசுடைய நேரத்தில் தொழுவார்கள். ரசூலுல்லாஹ் தொழுத நேரம் கலசுடைய நேரத்தில் தான். அப்ப நம்ம தைக்கால உள்ள ஆக்கள், பள்ளிவாசல் உள்ள ஆக்கள், நாங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் தொழுத நேரத்தில் தொழுகிறோம், நீங்க அது வேணா வந்து தொழுவுங்க, இல்லாட்டா நீங்க விடிஞ்ச பிறகு தொழுவுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது இந்த ஷாஃபி இமாம் எடுத்துக்கொண்ட கலசுடைய நேரம். அவர்கள் சொன்னது நீங்கள் வேண்டுமானால் இஸ்வாரின் தொழலாம். அப்ப 2 நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஒன்றை இமாம் ஷாஃபி எடுத்தார்கள், ஒன்றை இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதுதான் வேறுபாடு. அப்ப 2க்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. அங்க அப்படி தொழுறாங்க, இப்படி அப்படியே கேட்கிறது. அட 2க்கு அனுமதி இருக்கிறது மார்க்கத்தில் என்பது தானே இதுல உள்ள விஷயம்.
இதே போன்று பாங்க பாருங்க, நம்ம பாங்க எல்லாரும் ஷாபி மதப்லயும் சரி ஹனபி மதப்லயும் சரி ஒண்ணு போல தான் இருக்கும். இகாமத்துல வித்தியாசம் வந்துடும். இகாமத்தை பொறுத்த வரைக்கும் நாம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் ஒரு தடவை சொல்லுவோம். அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அல் ஃபலாஹ் அப்படி சொல்லுவோம். ஹனபி மதப்ல அப்படி இல்லை, பாங்க மாதிரியே சொல்வாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டு தடவை தான் சொல்லுவாங்க. கதுகாமதி ஸலா சேர்த்துக்கிடுவாங்க, நாமும் கதுகாம ஸலா சேர்த்துக்கிறோம். நாம ஒரு தடவை சொல்றோம், அவங்க ரெண்டு தடவை சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அழைக்கிறாங்க, ஹாதிமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹாதிமாக இருந்தவங்க. உமிர பிலாலுன், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏவப்பட்டார்கள். ஐயுஷஃபிஅல் அதான வயூத்திருல் இகாமா, பாங்கை இரண்டு இரண்டாக சொல்லுமாறும் இகாமத்தை ஒரு முறை சொல்லுமாறும் ஏவப்பட்டார்கள். அப்ப பாங்க ரெண்டு தடவை சொல்லு, இகாமத்தை ஒரு முறை சொல்லுங்கள் என்று ஏவப்பட்டிருக்கிறார்கள். இது ஷாஃபி மத்ஹபுக்கு தலீல். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபஅன் ஷஃபஅன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாங்கு ரெண்டு ரெண்டு முறையாக சொல்லப்படும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இப்ப சொல்றோம்ல, அந்த மாதிரி சொல்வாங்க. வல் அதானு ஃபில் அதானி வல் இகாமா, இகாமத்திலும் அப்படித்தான் இருக்கும். அப்ப எது உண்மை? அவங்க சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க பாங்கு ரெண்டு முறை இகாமத்து ஒரு முறை, ஷாஃபி மத்ஹப் சொல்ற மாதிரி. ஸைத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ரெண்டுமே ரெண்டு முறை என்கிறாங்க. ஹனபி மத்ஹபினுடைய அடிப்படையில் இருக்கு. சரி, இப்ப ரெண்டும் ஹதீஸ், ரெண்டுமே ஹதீஸ்ங்கிறதுனால சரி ரெண்டு முடிஞ்சு போச்சு. அப்ப ரெண்டு பேர்ல எது சரி அப்படின்னு கேட்டா ரெண்டும் சரி. அது எப்படி ரெண்டும் சரி? ஒன்னும் சரி ரெண்டும் சரின்னா இது எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு தடவை சொன்னாங்க அதுவும் சரி, ரெண்டு தடவை சொன்னாங்க அது இருக்க முடியும் என்று கேட்டால் சில சமயங்களில் ஒரு முறை சொல்லி இருக்கிறாங்க, சில சமயங்களில் ரெண்டு முறை சொல்லி இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் க்ளோஸ்ட், எவ்வளவுதான் விஷயம். இதை போய் ஒரு பிரபகண்டா பண்ணி பாத்தீங்களா அங்க அப்படி இருக்கிறது இங்க இப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள் அறிஞர்களாக இமாம்கள் பெருமக்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த துஹூர் இருக்கு பாருங்க, இந்த ஒது செய்யறமே, இந்த ஒது செய்யக்கூடியதை பத்தி புகாரி ரொம்ப அழகா சொல்லி காட்டும். புகாரியில ரொம்ப அழகான முறையில் வரும், ஹதீதுகளை பார்த்து பரம்படுது. பீர் புலாஆடு ஒரு கிணறு புகாரியில் இடம்பெறுகிறது. ஆரம்பத்திலேயே பாடத்தில் அது வரும், துவக்கத்திலேயே முதல் ஜுஸிலே அது வருகிறது. பீர் புலாஆடு ஒரு கிணறு. இந்த கிணறு நாத்தம் பிடிச்ச தண்ணி மாதிரி இருக்கும். அதில் எல்லாத்தையும் செத்து போனது அதெல்லாம் கொண்டு போட்டு மக்கள் போடுவாங்க. அது கழிச்சடையானது, கிழிஞ்சு போனது, அந்த இது அசிங்கமான பொருட்கள் எல்லாம் குப்பை கூலங்கள் எல்லாம் போடுறதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு கிணறு. இந்த தண்ணீரில் ஒது செய்யலாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட பொழுது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் மாஅ தஹூருன் லா யுனஜ்ஜிசுஹு ஷைஉன், தண்ணீர் என்பது சுத்தமானதுதான், அதை எதுவும் அசுத்தப்படுத்த முடியாது. அது எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, செத்து போன கழுதைகள்லாம் தூக்கி போடுவாங்களாம். லுஹூமுல் ஹிமார், செத்து போன லுஹூமுல் கிலாப், செத்து போன நாய்களை தூக்கி போடப்படும். நாயெல்லாம் தூக்கி போடப்படுது. அப்ப அந்த தண்ணியில ஒது செய்யணும்னு வருது ஹதீஸ்ல. பரவாயில்லையா? இது யோசிக்க வேண்டியதா இல்லையா சகோதரர்களே? யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இது ஒரு பக்கம் இருக்கு, இதனுடைய செய்தி நான் பின்னால சொல்றேன். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, நாங்கள் எங்களுடைய காலத்தில் சஹாபிகள் சொல்றாங்க, ஆரம்ப காலத்தில் சில நாய்கள் பள்ளிவாசலுக்குள்ள வந்துடும். பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் பரவாயில்ல, சிறுநீர் கழித்து விட்டு போகும். அதுல என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை ஊத்த சொல்லுவாங்க. மணல் தானே, அந்த காலத்துல மணலா தான் இருக்கும் பள்ளி, அதுல தண்ணியை ஊத்த சொல்லுவாங்க, உள்ள போயிடும். அதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் காலத்துல நாய் பள்ளிவாசலுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லி நாம நாயை ஊருக்குள்ள கொண்டு வந்து அதை சிறுநீர் கழிக்க வச்சு அதுல தண்ணீர் ஊத்தி அதை சுத்தப்படுத்தி அதுக்கு பிறகு தொழுகிறதா? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நாய் தொழுதுகிட்டு இருக்கும்போது நாய் உள்ள வந்துருச்சு, என்ன செய்யறது? தொழுதுகிட்டு இருக்கும்போது நாய் உள்ள வந்திருக்கு, பின்னால நாய் இப்படி போயிருக்குது, சிறுநீர் கழிச்சிட்டு போயிருக்குது. அது சஹாபிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. முன்னால சஃப்ல இப்படி நிக்கிறாங்க, பின்னால நாய் ஒரு சிறுநீர் கழிச்சிட்டு போனதுங்கிறது தொழுக முடிஞ்சது பாக்குறாங்க, இப்படி எடுத்துக்கொள்ளணும். அப்ப அதுல என்ன செஞ்சாங்க? இப்ப என்ன செஞ்சுக்கிறது? தண்ணியை ஊத்து. மணலில் நஜீஸ் பட்டால் அதுல தண்ணியை ஊத்தினால் நஜீஸோடு சேர்ந்து கீழே இறங்கிடும், முடிஞ்சு போச்சு. இதுதான் அடையாளமே தவிர அதுக்காக இப்ப நாயை பள்ளிவாசல்களை கூட்டிட்டு வர முடியுமா? இது என்ன டாய்லெட் போற இடமா அது நாய்க்கு?
எதை எப்படி சிந்திக்க வேண்டுமோ அப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நாம் இதை சொல்கிறோம். ஆக இந்த புலா என்ற கிணற்றில் இப்படிப்பட்ட நத்தின் நாற்றம் எடுத்த துர்வாடை வந்த பொருள்களையும் செத்து போன நாய்களையும் போடக்கூடிய அதை பற்றி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது எந்த ஒரு நஜீஸும் அதை அசுத்தப்படுத்தி விட முடியாது. லா யுனஜ்ஜிசுஹு ஷைஉன், எதுவும் தண்ணீரை அசுத்தப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பாருங்க. அப்ப அதுல நமக்கு என்ன செஞ்சிரும், தெளிவு கிடைச்சிரும். அதுல தெளிவு கிடைக்கிறது. எப்படி தெளிவு கிடைக்கிறது என்று பாருங்க. அவங்க சொல்லும் பொழுது சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யஸ்அலு அனில் மா யகூனு ஃபில் ஃபலாத் மினல் அர்ள் வமா யனூபுஹு மினஸ் சிபாஇ வத்தவாப் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான அல் மாஉ குல்லத்தைனி லம் யஹ்மில் ஹுபதன். அதாவது குல்லத்தைனை விட அதிகமாக இருக்குமேயானால், குல்லத்தைனின்னு ஒரு அளவு இருக்கு. குல்லத்தைனின்னு நமக்கு ஒரு அளவு நம்முடைய இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அது ஹதீஸிலே இருக்கு குல்லத்தைனி. அந்த குல்லத்தைனை விட அதிகமாக இருந்தால் அப்ப அதுல நஜீஸ் விழுந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் நஜீஸ் விழுந்தாதான் பிரச்சனை இல்லை. நஜீஸ் விழுந்து அந்த தண்ணீர் அசுத்தமான வாட வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப பிரச்சனைங்கிறாங்க. இப்ப இதற்கெல்லாம் இமாம் தேவையா இல்லையா? அப்ப ரெண்டு கருத்து வருகிறது. அங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் தண்ணீரை அசுத்தப்படுத்த முடியாதுங்கிறாங்க. அதற்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸ் இருக்கிறது. அப்ப ஒரு ஹதீஸ் அங்கே கேட்கப்படும் பொழுது கேட்கறதுக்கு மட்டும் ரசூல் பதில் சொல்லுவாங்க சில விஷயங்கள்ல. அதை வைத்துக்கொண்டு நேரடியாக இப்படிதான் எடுக்க கூடாது. இது சம்பந்தமான வேற ஹதீதுகள் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஆக கருத்து வேறுபாடுகள் என்பது எல்லா காலத்திலும் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு நான் இது சான்றாக குறிப்பிட்டுகிறேன். ஒரு தடவை ரெண்டு சஹாபிகள் ஒரு பயணம் புறப்பட்டு போறாங்க. ரெண்டு சஹாபிகள் பயணம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழுகை வந்துருச்சு. தொழுகை வந்து ஒது செய்யறதுக்கு தண்ணியை பார்க்கறாங்க, தண்ணீர் இல்லை. சரி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரெண்டு பேரும் தயமம் செஞ்சிட்டாங்க. தண்ணி கிடையாது, தண்ணி இல்லை, தயமம் செஞ்சிட்டாங்க. தயமம் செஞ்சு தொழுதாச்சு. ஃபஸல்லையா, ரெண்டு பேரும் தொழுது முடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் போனாங்க, தண்ணி கிடைச்சிருச்சு. இப்ப என்ன செய்யறது? ஒருத்தர் சொன்னாரு, தண்ணி கிடைச்சிருச்சே, நம்ம திருப்பி தொழுவணும். அப்ப ஒரு சாபி சொன்னாங்க, மத்த சாபி சொன்னாங்க, ஏன் திருப்பி தொழுவணும்? தண்ணி கிடைக்கலன்னா தயமும் செய்ய சொல்லி இருக்கிறோம். அல்ல ஃபதயம்மு ஸஈதன் தய்யிபன், தயமும் செஞ்சிட்டோம். தயம் செஞ்சு என்ன செஞ்சோம்? தொழுதுட்டோம், முடிஞ்சு போச்சு. தொழுதாச்சா இல்லையா? திருப்பி ஏன் தொழணும்? தொழ தேவையில்லை அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க. நம்மெல்லாம் அந்த லிஸ்ட்ல உள்ளால தான் இருப்போம். ரெண்டாவது போட்டு தொழுது கிடக்கணுமே எல்லாம் யோசிப்போம். நமக்கு இது நமக்கு வசதியா இருக்கு, அப்ப நாம பாக்குறோம். ஆனால் சஹாபிகளினுடைய வசதியை பார்க்கவில்லை அவர்கள். நாம வசதியை பார்ப்போம், நமக்கு அது வசதியாகவும் இருக்கு. ரெண்டாவது போட்டு தொழுணுமப்பா, அதுக்கு என்ன அப்படின்னா தான் தொழுதாச்சே அப்படின்னு நம்ம ஒரு சடவு பட்டு சொல்லுவோம். அவங்க சடவுலாம் படையில. தொழுத தொழுகையை ஏன் திருப்பி தொழ சொல்கிறீர்கள்? நாம் தொழும் பொழுது அந்த தொழுகை சிஹத்தா இல்லையா? தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமும் செய்ய சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். தயமும் செய்திருக்கிறோம், தயம் செய்து தொழுங்கள் என்கிறான். தொழுதிருக்கிறோம். தொழும் பொழுது அந்த தொழுகை சிஹத்தா கூடுமா கூடாதா? கூடும். கூடுனா ஏன் திருப்பி தொழுவது சொல்றீங்க அப்படின்னு அந்த சஹாபி அந்த மத்த சஹாபியில கேட்கிறாங்க. நியாயமான கேள்வியா இல்லையா? கேள்வி நியாயமான. அவங்க சொன்னாங்க, ஒக்குத்து இருக்கப்பா, ஒக்குத்துன்னு முடியல. அசருடைய வக்துன்னு வைங்களேன், அசருடைய வக்து இன்னும் இருக்கு, அசருடைய வக்து இருக்குது, நேர முடியலை. அல்லது ஒருடைய வக்து இருக்கு. நாம செய்திருக்கிறது அசல் எப்படி இருக்கணும்? ஒது செஞ்சுதான் தொழுவணும். ஒது செய்வதற்கு தண்ணி இல்லை, அதனால அந்த சலுகையை பயன்படுத்தினோம். இப்போது அந்த சலுகை தேவையில்லை, தண்ணீரே கிடைத்து விட்டது என்பதால் அந்த சலுகை கேன்சல். இப்ப திருப்பி என்ன செய்யணும்? சரி, தொழு ஒரு ஒக்து முடிஞ்சிட்டு வேண்டாம் சொல்லி இருக்கலாம், ஏதோ பார்க்கலாம். ஒக்தும் இருக்கு. இந்த ரெண்டு பேருமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்துல வந்தாங்க. இந்த ரெண்டு சஹாபிகளும் சமூகத்துல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே இப்படி இப்படி நடந்தது, நான் திருப்பி தொழுவுனேன். அவர் அந்த சஹாபி சொன்னாங்க, நான் திருப்பி தொழுவ இல்லை. ரெண்டும் ஒன்னா? திருப்பி தொழுததும் தொழாததும் ஒன்றா? இல்லை. அவர் தொழுதிருக்கிறார், இவர் தொழவில்லை. ரெண்டும் ஒன்றாக ஆகாது. ரெண்டு மதுஹப் அங்கே இருக்கிறது. இரண்டு மதுஹபுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்திலேயே வருகிறது. அவங்கள பார்த்து சொன்னாங்க, ரெண்டு தடவை நீங்க தொழுவீங்க. ஆமா, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், உங்களுக்கு ரெண்டு கூலி கிடைக்கும் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரெண்டாவது தடவை திருப்பி தொழுவது நல்லது. ரெண்டு தடவை கூலி கிடைக்கிறது இல்லை, திருப்பி தொழுவது நல்லது என்பது நமக்கு இங்கே தெரிகிறதா இல்லையா?
லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன். அப்ப அவருக்கு எத்தனை கூலி? ஒரு கூலிங்கிறது கன்ஃபார்மா நமக்கு தெரியுது. நீங்க 2 தடவை தொழுததின் காரணத்தினால் திருப்பி தயமும் செய்து ஒரு தொழுது இருக்கிறீங்க, அதுக்கு பிறகு ஒது செஞ்சும் தொழுது இருக்கிறீங்க, 2 தடவை தொழுததன் காரணத்தினால் லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், உங்களுக்கு 2 கூலி உண்டு என்று அறிவித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன தெரிவிக்குது? எது சரி நமக்கு தெரிவிக்குது? இப்ப அதுல பிழைன்னு கூட தெரியல. இந்த இதுக்கு 2 கூலின்னு சொன்னா அதுக்கு ஒரு கூலி. அப்ப அதுக்கு ஒரு கூலி என்றால் என்ன அர்த்தம்? கூடும் தானே அர்த்தம். அப்படி கூட இல்ல சகோதரர்கள். அந்த ஹதீஸை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரு தடவை தொழுது ஆளை பார்த்து, அசப்த சுன்னா, என்னுடைய வழிமுறையை பேணிய ஆள் நீங்க தாங்கிறாங்க. ஒரு தடவை தொழுகிறதா 2 தடவை தொழுகிறதா கூலி பெருசா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பிடிச்சுக்கிட்டது பெருசா? அசப்த சுன்னா, சுன்னாவை சரியாக செய்தவர் நீர்தான். அப்ப என்ன தெரியுது? நானா இருந்தா திருப்பி தொழுது இருக்க மாட்டேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தானே அர்த்தம்? அசப்த சுன்னா, சுன்னாவை பேணியது நீங்கள் தான் என்று சொல்கிறார்கள். அசப்த சுன்னத, சுன்னத்தை பேணியவர் நீர்தான், சரியாக பிடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்? 2 தடவை தொழுதாலும் அதுக்கு கூலி உண்டு, 2வது தடவை கூலி உண்டு. ஆனா ஒரு தடவை சொல்லிட்டு அது முடிஞ்சு போனதான். சிஹத், தொழுகை சிஹத் என்றால் சிஹத். இதை வைத்துத்தான் இமாம்கள் என்ன செய்றாங்க? கியாஸ் எடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கொண்டு வச்சுக்க, நம்ம ஒரு பயணம் போறோம், ஒரு தொலை தூரம் போறோம், இங்கிருந்து யாழ்ப்பாணம் போறோம்னு வைங்களேன். இப்போ இந்த எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு தானே இப்போ போயிட்டு இருக்காங்க, அங்க ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆனா எல்லாரும் யாழ்ப்பாணத்தை போய் பார்க்கறாங்க, அது ஒரு ஆசை. இங்க என்னதான் நடந்துன்னு பார்ப்போமே, அவன் இருந்தானே, கொண்டானே, அடிச்சானே, பிடிச்சானே, வெட்டினானே, குத்துனானே, சுட்டினானே, அங்கிருந்து ஃபிளைட் அனுப்புனானே, அப்படி இப்படிலாம் வந்தது, என்ன இருக்கு அந்த யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க. காஞ்சி போய் கிடந்த மக்களுக்கு பரக்கத்து வந்து சேருது. அல்லாஹ் எப்படிலாம் பரக்கத்தை கொடுக்கலான்னு பாருங்க. ஹோட்டல்லாம் ஃபுல்லா இருக்கான். நானும் போகணும்னு நினைக்கிறேன், இங்க உள்ளாக்கு இங்க பயானுக்கு வாங்க, அங்க பயானுக்கு வாங்கன்னு சொல்லி போவ விடுற மாதிரி நமக்கு தெரியல. யாழ்ப்பாணமா அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்க நமக்கு பயானுக்கு வாங்க. என்ன செய்யறாங்க? மக்களினுடைய அன்பு நம்ம கட்டு போடுகிறது, கட்டி போட்டு வச்சிருக்கு. சங்கைக்குரியவர்களே, இன்று அங்க என்ன செய்யறாங்க? போய் பார்க்கிறாங்க, என்னதான் இருக்குது என்று பார்ப்பதற்காக மக்கள் என்ன செய்யறாங்க? தூரம் போகிறவர்கள் பார்க்க முடிகிறதா இல்லையா? அப்போ ஒரு தூரத்தை நோக்கி மக்கள் என்ன செய்ய போகும்போது சில சிரமங்கள் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணியவர் என்று வரும்பொழுது அவர் மீட்டாம இருக்கிறது தான், தொழுகை மீட்டாம இருக்கிறது தான். இப்ப நான் சொல்ல வந்தது, இப்ப யாழ்ப்பாணத்துக்கு நம்ம போறோம். இப்ப இதுல இருந்து கியாஸ் எடுக்கிறாங்க இமாம்கள். எப்படி கியாஸ் எடுக்கிறாங்க? இது நமக்கு ரொம்ப ஹைராவும் இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு இங்க திரும்பி வர்றீங்க. ஷாஃபி மத்ஹபை பொறுத்த வரைக்கும் ஜம்மு செய்யலாம், மக்ரிப் இஷா ஜம்மு செய்யலாம், லுஹர் அஸ்ர் ஜம்மு தஅkhir செய்யலாம், ஜம்மு தக்தீம் செய்யலாம். இப்போ நீங்க அங்கிருந்து வர்றீங்க, மல்வானை எட்ட இல்லை, மல்வானைக்கு முன்னால பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊருன்னு வைங்களேன், கிட்டாங்கட பக்கத்தில் வந்துட்டீங்க. வரும்போது அங்களுடைய மக்ரிபினுடைய நேரம் வந்துச்சு, பாங்கு சொல்லிட்டு இங்கேயே தொழுதுருவோம்ப்பா. மல்வானைக்குள்ள நீங்க வரல, மல்வானைக்கு நெருக்கமாக வந்திருக்கிறீர்கள், உங்க ஊருக்கு வரவில்லை, நெருக்கமாக வந்திருக்கிறீர்கள். அங்கே மக்ரிபுடைய பாங்கு சொல்லப்படுகிறது, மக்ரிபோடு சேர்ந்து இஷாவையும் நீங்க ஜம்மு செஞ்சு தொழுதுட்டீங்க. இப்ப நீங்க எங்க வந்துட்டீங்க? மல்வானைக்கு வந்தாச்சு. இஷாவுடைய வகுத்தே வரல. இப்ப என்ன செய்யுது? இஷாவுடைய வகுத்தே வரல, நீங்க இஷாவை தொழுதாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. இப்ப என்ன செய்யுது? தொழுகையை தொழுகிறதா இல்லையா? ஊருக்கு வந்து சேர்ந்துட்டீங்க, நீங்க வந்து சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் என்ன செய்யப்படுது? இஷாவுடைய பாங்கே சொல்லுது. என்ன செய்வது? மல்லா அல சிஹா, மலத் அல சிஹா. நீங்க தொழுதது, தொழும்போது தொழுக கூடிச்சா இல்லையா? தஅkhir செய்வதற்கு உங்களுக்கு, தக்தீம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பிரயாணத்துல தான் இருக்கிறீங்க, உங்க பிரயாணம் முடிஞ்சிருச்சா? பிரயாணம் முடியல, நீங்க எதில இருக்கிறீர்கள்? பிரயாணத்திலே இருக்கிறீர்கள். எனவே பிரயாணத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் ஜம்மு செஞ்சிருக்கிறீங்க, முற்படுத்தி தொழுதிருக்கிறீங்க இஷாவை. அப்படி இஷாவை தொழுவது கூடுமா? கூடும். தொழுகை கூடிவிட்டது என்று வரும்பொழுது திருப்பி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்தாலும் இஷாவை தொழலான்னு சொல்லி உங்க தொழுகை மலத்தால சிஹா, அது சிஹத்தாக ஆகிவிட்டது, திருப்பி தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று இமாம்கள் சொல்வார். இந்த ஹதீஸ்ல தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சிஹத் அஸப்த சுன்னா, சுன்னாவை நீங்கள் பேணி இருக்கிறீர்கள் என்று நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்படி 2 மதுஹபுகளுக்கு இடையிலும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நம்ம பார்க்கிறதா இருந்தால் நிறைய இருக்கு. ஆனால் எல்லா கருத்து வேறுபாடுகளும் ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது என்பதை நீங்க பார்க்கணும். நான் நிறைவுக்கு வர்றேன். இப்போ நாம தக்பீர் கட்டுறோம், அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோம், கையை உயர்த்துறோம். ஷாஃபி மதுஹப்ல ருக்குவுக்கு போகும்போதும் அல்லாஹு அக்பர் கையை உயர்த்துறோம்.
இஅ்திதாலுக்கு வரும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதான கையை உயர்த்துறமா இல்லையா? ஆனா ஹனபி மதஹப்ல ஃபர்ஸ்ட்ல தக்பீர் தஹரீம் இருக்கிறது இல்லையா? முதலாவது கட்டும்போது அல்லாஹு அக்பருக்கு மட்டும்தான் கையை உயர்த்துவாங்க. ருக்கூக்கும் கையை உயர்த்த மாட்டாங்க, இஅ்திதாலுக்கும் கையை உயர்த்த மாட்டாங்க, நடு அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு எழும்பும் பொழுதும் கையை உயர்த்த மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு கையை உயர்த்துவது சுன்னத்துன்னு இருக்கு. இதை விட பெரிய கூத்து ஒரு தடவை நான் மக்கால பார்த்தேன். அவன் என்ன செய்யறான், சுஜூதுல உட்கார்ந்துட்டு அடுத்த சுஜூதுக்கு போவானா இல்லையா, அப்பவும் கையை உயர்த்திட்டு இப்ப சுஜூதுக்கு போறான். இது என்ன மதஹப்னு நமக்கு தெரியல. இதுல இந்த 48 மதஹப்ல ஒண்ணு வந்துடும். இப்படிதான் வந்து சேரும். எனக்கு புதுனமா இருந்து இது என்னடா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படவும் இல்லையே. இது ஒரு சுஜூதுக்கு போகும்போது இடையிருப்புல முதல் சுஜூதுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்துட்டாரு, இடையிருப்புல ரெண்டாவது சுஜூதுக்கு போவார் இல்லையா, அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு சுஜூதுக்கு போறாரு. இப்படியும் சில மனிதர்கள் எப்படி இல்லாம விளங்கி வச்சிருக்கிறாங்க மார்க்கத்தை. எனவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வின் பிரகாரம் தக்பீர் தஹரீமாவிலும் ருக்கூவுக்கு செல்லும் பொழுதும் இஅ்திதாலுக்கு செல்லும் பொழுதும் அத்தஹியாத் நடு அத்தஹியாத்திலிருந்து எழும்பும் பொழுதும் 2 ரக்காத்துகள் முடித்துவிட்டு 3வது ரக்காத்துகளுக்காக எழும்பும் பொழுதும் கையை உயர்த்துவது என்பது ரஃபுல் யதைன் என்பது சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க இமாம் ஷாஃபி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தக்பீர் தஹரீம்ல மட்டும்தான் கையை உயர்த்தணும், மற்ற எதுலையும் கையை உயர்த்துறது சுன்னத் இல்லை ஆக்கி இருக்கிறான். சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தந்தையை தொட்டு அறிவிக்கிறாங்க, ரஅய்து வஇதா ரஃபஅ ரஅஸஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க வந்து தக்பீர் தஹரீமாவிலே என்ன செஞ்சிருக்காங்க, கையை உயர்த்தினாங்க. ருக்கூவிலிருந்து கையை ருக்கூவுக்கு போகும் பொழுதும் ருக்கூவிலிருந்து எழும்பும் பொழுதும் எல்லா சமயத்திலும் யர்ஃபஉ யதைஹி ஹத்தா யுஹாதி மன்கிபைஹி கையை உயர்த்துவாங்க. இந்த கையை உயர்த்துறது கூட பாருங்க டிஃபரெண்ட். நம்ம நிறைய அப்படிலாம் செய்யக்கூடாது. கையை உயர்த்துறது என்ன செய்யணும்னு கேட்டா இப்படிதான், இதுதான் சரண்டர்னு சொல்றோம் இல்ல அல்லாஹ். இந்த ஒரு போலீஸ் கையை தூக்குடா துப்பாக்கி வேணும்னா இப்படிதான் நினைப்பான், அவன் இப்படியா வச்சுப்பான், இப்படிதான் என்ன அடிச்சு போடுங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இப்படித்தான் இதுதான் இந்த 2 உள்ளங்கைகளும் காபாவை முன்னோக்கி நிற்கணும். சரண்டர் தோல் புஜத்துக்கு நேராக வர வேண்டும். இதுதான் முறை. நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுக்கு மாத்தமா செய்யணுங்கிற நோக்கத்தில் நம்ம செய்யலை என்றாலும் கூட முறை இதுதான் என்பதை நம்ம தெளிவுபட்டுக் கொள்ளலாம். எல்லா ருக்கூவுக்கு போகும் பொழுதும் ருக்கு இந்த இஅ்திதாலுக்கு வரும் பொழுதும் அத்தஹியாத் நடு அத்தஹியாத்தின் 3வது ரக்காத்துக்கு வரும் பொழுதும் தக்பீர் தஹரீமிலும் கையை உயர்த்தி இருக்கிறார்கள் என்று சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையை தொட்டு அறிவிக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பொழுது லம் யர்ஃபஅ யதைஹி இல்லா ஃபீ அவ்வலி மர்ரா தக்பீர் தஹரீமாவில் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினாங்க, வேற கையை உயர்த்தலங்கறாங்க. ஏதாவது ஒரு சமயத்தில் அப்படி உயர்த்திருக்கிறாங்க, இன்னொரு சமயத்தில் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. அதான் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, இந்த சஹாபி தான் அறிவிக்கிறாங்க. இதுதான் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செயல்களை சிலவிதமாக பலவிதமாக செய்து காட்டியிருக்கிறார்கள். அதுதான் இன்று மதுஹபுகளாக இருக்கிறது. மதுஹபுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கி என்ன தெரியுமா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன காரியங்களை எப்படி எப்படி பலவிதமா செஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அது அனைத்தும் இன்றைக்கு செயல்பாடாகிறது. இதான் அந்த சுன்னாவுடைய விளக்கம். இந்த மதுஹபின் மூலமாக ரசூலுல்லாஹ் 2 முறை செய்திருந்தால் அந்த 2 முறையும் ஹயாத்தாகிறது, 4 முறை செய்திருந்தால் 4 முறையும் ஹயாத்தாகிறது, 3 முறை செய்திருந்தால் 3 முறையும் ஹயாத்தாகிறது. இந்த மதுஹபின் மூலமாக 48 முறை இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிலாம் செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையை வந்து நெஞ்சில கட்டுறான், அதுக்கு எந்த சஹியான ஹதீதும் இல்லை. அது அவங்களுக்கும் தெரியுது. நம்ம கேட்கிறோம், சரியப்பா நீ நெஞ்சில கட்டு, நீ நெஞ்சில கட்டு எங்கேயும் கட்டிட்டு போ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த கெட்டக்கூடிய முறை ஒண்ணு போல இருக்கணுமா இல்லையா? ஒரே மதுஹப் தானே. நெஞ்சில கட்டணும் முடிவுக்கு வந்துட்டான், நீ எப்படி கட்டணும் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடு. அவங்களோட மதுஹபுகளை பார்த்திருக்கிறீங்களா நீங்க? அவங்க கையை கட்டுறது நீங்க போய் பாருங்களேன். அதை நீங்க என்ன செய்யணும், தனியா ஒரு போட்டோ எடுத்து ஒரு எத்தனை வகை இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அங்க போய் போட்டோ எடுத்து பாரு, இது எதுல எந்த மதுஹப் சரி. அப்ப பாருங்க, நான் பார்த்த மதுஹப் வரைக்கும் ஒருத்தன் இப்படி கட்டி இருக்கிறான், சரி, ஒருத்தன் இப்படி கட்டி இருக்கிறான், ஒருத்தன் இப்படி கட்டி இருக்கிறான், நீ பார்த்திருக்கலாம். இது எல்லாமே நடைமுறையில் இருக்கு. ஒருத்தன் இப்படி வந்துட்டான், கிராஸ் மாதிரி வந்துட்டு, சிலுவை மாதிரி என்ன செய்ய வந்துட்டு, இப்படி கிட்டத்தட்ட 18 வகைகள் அவர்களிடத்தில் இருக்கு. இந்த கையை கட்டுறதுல 18 வகைகள் இருக்கு. விரல் அசைப்பது என்று வந்துட்டீங்க, சரி விரல் அசைங்கப்பா, ஒண்ணு போல விரல் அசை, அது ஒண்ணு போல இருக்கணும் இல்லையா? ஷாஃபி மதுஹப்னு சொன்னா தொப்புளுக்கு மேலதான் என்ன செய்யறது, கையை கட்டுறது, முடிஞ்சு போச்சு. ஹனஃபி மதுஹப்னா தொப்புளுக்கு கீழே தான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஷாஃபி மதுஹப்ல விரல என்ன செய்ய, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒயத்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரைக்கும் அந்த ஒயத்னது தான். ஹனஃபி மதுஹப்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒயத்திட்டு கீழே போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அங்க ஒரு வழி, இங்க ஒரு வழி. தௌஹீதுல எத்தனை வழி பாருங்க. அவன் அத்தஹியாத் ஆரம்பிக்கும் பொழுதே விரல அசைக்க ஆரம்பிச்சிடும். அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவான்னு ஆரம்பிக்கிறான், சரி ஒண்ணு. இனி அத்தஹியாத் சில பேர் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த அசைத்தல் என்பதை அஷ்ஹது அல்லா இலாஹ அத்தஹியாத் வரைக்கும் சும்மா இருப்பான், அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான்.
அஷதல்லா இலாஹ இல்லல்லாஹ் அங்க அசைக்க ஆரம்பிச்சிருவான். சரி, இந்த ஆரம்பத்திலே அசைக்க ஆரம்பித்தானே மூணாவது மதஹப் பாருங்க, அவன் இடையிலேயே நிறுத்திடுவான். இன்னொன்னு இருக்குது, ஆரம்பித்தவன் நடுவிலே ஆரம்பித்தவன் என்ன செய்வான், கடைசி வரைக்கும் கொண்டு வருவான், இன்னொருத்தர் இடையில நிறுத்துறான். இதெல்லாம் இந்த விரலை இப்படி அசைக்கிறது. இன்னொன்னு பாருங்க, அவர் ரொம்ப அமைதியான ஆளு, இப்படி மெதுவா என்ன செய்வாங்க, அப்படி அசைக்கிறது, அப்படி தூக்குறது, அப்படி ரொம்ப மெதுவா தான் ஸ்லோ மோஷன்ல எல்லாமே நடக்கும். இதுவும் இத்தனை வகைகள் இருக்குது. ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது, நடுவில் ஆரம்பிக்கிறது, ஆரம்பிச்சு கடைசியில் முடிக்கிறது, ஆரம்பிச்சு இடையில முடிக்கிறது. 4 மதஹப்ல வந்துடும். இன்னொரு மதஹப் பார்க்கலாம், அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்படி சுத்துவாங்க, ததூரு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஹதீஸ்ல அப்படிதான் வருதுங்கிறான், அப்படிதான் வருது, ததூர் அப்படின்னு வருது அப்படிங்கிறான். இப்ப ததூர் ரிவாயத்து வருகிறது. அந்த ரிவாயத்து என்ன ரிவாயத்து, அசைத்தார்கள் வருது, இது எது சம்பந்தமா எப்படிங்கிறதெல்லாம் இல்லையா. இந்த ஹதீஸ்கள் அத்தனையும் ஒன்று சேர்த்து இமாம்கள் ஒரு தெளிவு கொண்டு வந்திருக்கிறான். இந்த சுத்துறதையும் கூட எத்தனை வகை இருக்கு நீங்க பாருங்களேன், பல விதமான வகைகள் இருக்கு. அப்ப இதில் கூட அவங்களால் ஒரு மதுஹபில் நிற்க முடியாது. ஒரு மதுஹபில் இல்லை, 4 மதுஹபையும் தாண்டி பலவிதமான 18 வகைகள் வகையா டிசைனாக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தொழுதுகிட்டு இருக்கிறான். இப்படி பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே கருத்து வேறுபாடுகள் என்பது ஒரு கடினமான விஷயம் அல்ல. கருத்து வேறுபாடுகள் மார்க்கம் அங்கீகரிச்சிருக்கிறது, அல்லாவும் அங்கீகரிச்சிருக்கிறான். நம்ம குராத் ஓதுறோம் இல்லையா, அது சம்பந்தமாக நிறைய இருக்கு. நான் நேரத்தை கருதி நான் நிறைவுக்கு வந்து விட்டேன். இது சம்பந்தமான பல விஷயங்களை நாம் ஆய்வு செய்து வைத்திருக்கிறோம். இமாம்கள் சொன்னதை நாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அத்தஹியாத்தையே ஸல்லல்லாஹு 2-3 வகையா ஓதி தந்திருக்கிறாங்க. ஷாஃபி மதஹப்லயும் ஒரு விதமா ஓதுறோம், ஹனஃபி மதஹப்லயும் ஓதுறோம். அதே மாதிரி தக்பீர் கட்டது நம்ம வஜ்ஹத்து ஓதுவோம், அவங்க சனான்னு ஓதுவாங்க. ரெண்டுக்கும் தலீல் இருக்கிறது. நம்ம பிஸ்மி ஓதுனா அவங்க பிஸ்மி ஓதாம இருக்கிறாங்க, அதற்கும் ஹதீஸில் தலீல் இருக்கிறது. ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பிஸ்மி ஓதி இருக்கிறார்கள் சில சமயம், பிஸ்மி ஓதாமல் இருந்திருக்கிறார்கள் சில சமயம். இது எல்லாமே நபி வழிதான் என்பதை நாம் நினைவு கூர்ந்து, மதுஹபுகளை விட்டு யார் வெளியில போறாங்களோ, அதே மாதிரி வியாபாரங்களுடைய விஷயங்கள்ல சினாய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவங்க வாப்பாவும் மகனும், இந்த 2 பேருக்கும் இடையிலேயே பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கு. பல விஷயங்கள். 2 பேருமே சஹாபி தானே, இருவரும் சஹாபிகள். இந்த 2 சஹாபிகளுக்கு மத்தியிலேயே 100 சொச்ச இஹ்திலாஃப்கள் இருக்கு. என்ன விளங்குகிறோம், இந்த இஹ்திலா பாத்தீங்களா, அங்க அப்படி இங்க இப்படின்னு சொல்லி பயம் காட்டி நம்மள என்ன செஞ்சிட்டாங்க, நம்ம மக்களை திசை திருப்பி வச்சிருக்கிறாங்க. ஆக இஹ்திலாஃப் என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். நபிமார்கள் காலத்திலும் இருந்திருக்கிறது, சஹாபிகள் காலத்திலும் இருந்திருக்கிறது, கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அது என்ன செஞ்சிருக்கிறது, இருந்திருக்கிறது. இது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. எனவேதான் இந்த கருத்து வேறுபாடுகளை வைத்து தான், கருத்து வேறுபாடுன்னா சண்டை போடுறது இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்குது உங்களுக்கு பிடிக்க இல்லைன்னா அது ஒன்று சண்டை இல்லை, வீட்டில் அது பாட்டு நடக்கும். சரி, அவங்க சாப்பிட மாட்டாங்க, நீ இதை சாப்பிடுப்பா, நான் இதை சாப்பிட்றேன், முடிஞ்சு. இதை மாதிரி தான் உள்ள விஷயம் எடுத்துக்கொள்ளணும். 4 மதுஹபிலும் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் 4 மதுஹபுமே அங்கீகரிக்கிறது. ஷாஃபி மதுஹபு பள்ளியில் போய் நம்ம ஹனஃபி மதுஹபுக்காரன் வந்து தொழ விட மாட்டீங்களா? ஹனஃபி மதுஹபு பள்ளியில் போய் நம்ம தொழுகிறோமே, ஷாஃபி யாராவது தடுக்கிறாங்களா? என்ன எங்கே வந்து இப்படி தொழுவுறீங்க, இப்படிலாம் தக்பீர் கட்டக்கூடாது, தொப்புளுக்கு கீழே தான் கட்டணும் எங்கேயா சொன்னாங்களா? இப்படி தான் கட்டணும். தொப்புளுக்கு கீழே கட்டும் பொழுதும் பிரச்சனை வரல, தொப்புளுக்கு மேலே கட்டும் போதும் பிரச்சனை இல்லை. இங்க கழுத்துக்கு பக்கத்தில் வரும்போது தான் பிரச்சனை வந்தது. விரலை இப்படி நீட்டி வைக்கும் பொழுதும் பிரச்சனை வரல, விரல் நீட்டிட்டு கீழே போடும் போதும் பிரச்சனை வரல. நீ அசைத்து இந்த சமுதாயத்தை அசைத்து விட்டாய், அப்போது பிரச்சனை வந்தது. எனவே மதுஹபுகளுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு என்பது ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு உணவு பிடிக்கிறது பிடிக்காது என்பது போல, ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலே ஒரு உணவு பிடிக்கிறது பிடிக்காது என்பது போன்ற ஒரு நிலைதான் மதுஹபுக்கு இடையிலே இருக்கிறதே அன்றி மாறாக தவறான அடிப்படையில் அல்ல. ஒரு மதுஹபை இன்னொரு மதுஹபு குறை கூறாது. நீ என்ன சொல்ற, எங்க ஊர்ல இந்த கடையனூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு பள்ளி வாசல் கட்டினானோ, இந்த பள்ளி வாசலை கட்டி அவனுக்குள்ள சண்டை வந்துட்டு, இந்த பள்ளி வாசல் யாருக்கு, இனி எந்த மதுஹபுக்கு உள்ளது, அந்த மதுஹபா இந்த மதுஹபா, அவங்களுக்குள்ள மதுஹபுல எந்த மதுஹபுன்னு சண்டை வந்துச்சு, பெரிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் நடந்தது. ஒரு வீடியோ வச்சிருக்க, நீங்க பாருங்க, பெரிய காமெடியா இருக்கும். அதுல வந்து ஒரு நாள் சுபுஹ் தொழுகை நடக்குது. சுபுஹ் தொழுகையில இமாம் யாரு, ஒரு குரூப்ல உள்ளவர், ஏ குரூப் பி குரூப்னு வைங்களேன், அந்த பேர்லாம் எனக்கு தெரியும், அதை சொல்ல வேணாம் நான் விரும்புறேன், அந்த பேரை சொல்லி புனிதமான இடம். சரி, அதனால ஒரு ஏ குரூப் பி குரூப்னு வைங்க. இந்த ஏ குரூப்ல உள்ளவரே என்ன செய்யறாரு, அது இமாமத்து நடத்தக்கூடியவரா இருக்கிறார். பி குரூப்ல உள்ளவங்க நேரத்து நேரத்தோட வந்து உட்கார்ந்து தொழுது அவங்க தொழுகையை முடிச்சுட்டாங்க. நேரத்தோட வந்து உட்கார்ந்து என்ன வாங்க சொன்ன உடனே வந்து டக்கடான்னு உட்கார்ந்து எல்லாம் தொழுகையை முடிச்சாச்சு. இப்ப ஏ குரூப்ல உள்ள ஆட்கள் வந்து ஜமாத் நடத்தணுமா இல்லையா, அவங்க ஜமாத் நடத்துக்கு வர்றாங்க. வந்தா இவனை உட்கார்ந்து, இப்ப இந்த சஃப்ல உட்கார்றாங்க, உட்கார்ந்து சஃபுக்கு முன்னாடி இது சஃப்னு வைங்களேன், இது ஒரு கோடு, இதுக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்தா நான் எப்படி சுஜூது செய்ய முடியும்?
சுஜூத் செய்ய முடியுமா? இந்த மாதிரி அங்கன ஏடா கூடமா உட்கார்ந்தாச்சு. ஏதோ ஒரு வகையா சஃப்புகள் நின்றுட்டாங்க. சஃப்புகளை நின்றுட்டு அவங்க சுஜூதுக்கு போகும்போது படுற பாட போனமே, இங்க நெளிஞ்சி அங்க நெளிஞ்சி, அவன் சுஜூது செய்ய முடியாம இவன் இங்க தடுக்கிறான். இந்த பக்கம் இவர் சுஜூது செய்யும் போது இங்க வந்துடுறான், இந்த பக்கம் வரும்பொழுது இங்க வர்றான். இப்படி ஒரு வீடியோவே இருக்கு. என்ன கேவலமான நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நாம் கேட்கிறோம், என்றாவது ஒரு ஹனபி மதஹபினுடைய பள்ளிகளை ஷாஃபிகள் போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமா? ஷாஃபி பள்ளிகளை ஹனபிகள் வந்து தொழும் பொழுது இப்படி நிலை ஏற்பட்டிருக்கிறதா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்து செய்யறதுக்கு போறாங்க. அந்த இரவு அந்த பகுதியில் தங்கி இருக்கிறாங்க. கூஃபாவுல அபூ ஹனீஃபா இமாம் இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த மஸார்ல தங்கி இருக்கிறார்கள். தங்கி இருந்து தொழுவுனாங்க, சுபுஹ் தொழுதாங்க. சுபுஹ்ல குனூத் ஓத இல்ல இமாம் ஷாஃபி. சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிஸ்மி சொல்ல இல்ல இமாம் ஷாஃபி. வரலாறு இருக்கிறது. என்ன நீங்க குனூத் ஓதணும்னு சொல்லி இருக்கிறீங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிஸ்மி ஓதணும்னு சொல்லி இருக்கிறீங்க, இப்ப நீங்க ஓத இல்லைன்னு சொல்லும்போது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த சுபுகை நான் இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றி தொழுதேன்டாங்க. இது சண்டையா? இதுக்கு பேரு நீ போடுறது சண்டையா? இது சண்டையா? அவன் சுஜூது செய்ய விடாம அங்க வந்து குத்தியா இஞ்சி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, அவன் அங்க நகர்ந்தா நீ இங்க நகர்ற. இவ்வளவு கூத்துகள் டான்ஸ் அங்க நடக்குது பள்ளிவாசல்ல. இதனாலதான் சொன்னோம், நீ பள்ளிவாசலுக்கு வந்தா அது பள்ளிவாசலா இருக்காது, சர்க்கஸ் கூடமாக மாறிடும் சொல்லிதான் பள்ளிவாசல்கள போர்டு போட்டாங்க. இந்த மாதிரி தொப்பி இல்லாம விரல அசைக்கிறவன் நெஞ்சு மேல கை கட்டலாம் வரவானா, அது ஒரு டிராமா மாதிரி இருக்கு. வருதா? உன் பள்ளியிலேயே அது நடக்கிறது. சீடி இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, இந்த 4 மதுஹபுகை விட்டும் ஒரு மனிதன் வெளியே போய் விட்டால் அவன் ஜஹன்னம் தான் போய் சேர முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த மதுஹபுகளின் அடிப்படையில் மதுஹபில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்பது ஆரோக்கியமானது. இது மார்க்கம் அங்கீகரித்தது, அல்லாஹ் அங்கீகரித்தது, அவனுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இந்த புனிதமான இடத்திலே இந்த மதுஹபுகள் பற்றி அந்த கருத்து வேறுபாடுகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இதனுடைய பெரிய தொடர் இது. ஒரு நேரத்தினுடைய சூழ்நிலையும் கருதி என்னுடைய உடல்நிலையும் நான் கருதி நான் இதோடு நிறைவுபடுத்துகிறேன். மதுஹபுகளை பின்பற்றினால் மட்டும்தான் நாம் அமல் செய்ய முடியும். எந்த அமலாக இருந்தாலும், அது தொழுகையா இருந்தாலும் ஜக்காத்தா இருந்தாலும். ஜக்காத்தும் வாழ்நாள் ஒரு நாள் கொடுத்தது போதும்னு அவங்கள ஒரு மதுஹபு சொல்லுது. ரொம்ப லேசா இருக்குல்ல அவங்களுக்கு. செல்வந்தர்கள்லாம் பார்ப்பாட வருஷத்துல ஒரு நாள் கொடுத்தா போதும், முடிஞ்சு போச்சு, வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுத்துட்டு இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு சங்கடம் வருது. அந்த குரூப்ல அதில் போய் சேர்ந்துருது. கொஞ்சம் பயம் இருக்கிறவன் அதை போய் சேர மாட்டான். இந்த மாதிரி நிலைகள், அதுலேயும் கருத்து வேறுபாடுகள், அதுலேயும் பல மதுஹபுகளாக இருக்கிறார்கள். எதுல தான் மதுஹபா அவங்க பிரியல, எல்லாத்திலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் 48 மதுஹபுகள் இதுவரைக்கும் வந்திருக்கிறது. வெகு விரைவில் 84 மதுஹபுகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கிறோம். நாங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கிறோங்கிறாங்க இல்லையா? வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. வளர்ந்துகிட்டே இது 1ஆக இருந்தவங்க 2ஆகி இப்போ 48 வந்துட்டாங்கல்ல, அது பெரிய வளர்ச்சி தானே. இந்த மாதிரி ஒரு நிலைக்கு, கேவலமான நிலைக்கு சமூகத்தை கொண்டு வந்து பிரித்தாழ்வு செய்து சூழ்ச்சிகள் செய்து அதன் மூலமாக அவங்க அடைந்த ஒரே ஒரு பாக்கியம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் வசதி படைத்தவங்களா ஆயிட்டாங்க, செல்வந்தர்களாக ஆகிவிட்டார்கள். ரொம்ப அதுக்கெல்லாம் அடிப்படை பின்னணி இருக்கிறது. எனவே இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து மதுஹபில இருக்க வைத்து, சத்தியமான ஒரு தரீக்காவில் இருக்க வைத்து, நம்முடைய மூதாதையர்களான பெருமக்களாகிய நாதாக்கள் நமக்கு சொல்லி தந்த வழியிலே நிற்க வைத்து, அந்த அமல்களிலேயே நம்ம செயல்பட வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நாம் காணிக்கையாக்கணும். அல்லாஹ் நம் மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அப்படி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய நாதாக்கள், ஷேகுமார்கள், நம்முடைய வலிமார்கள், அவுலியாக்கள் என்ன வழியிலே நடந்து வந்தார்களோ அதே வழியிலேயே நம் மக்களும் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் மனைவி மக்களும் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்கள் நடந்து ஜன்னத் சொர்க்கம் போய் சேரும் வரை அல்லாஹு தஆலா அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.